நாங்கள் செய்கிற ஊழியத்தை குறித்து 2 வரிகளை சொல்லி நான் வேகமாய் இந்த கடைசி நாளின் செய்திக்குள் உங்களை எடுத்து செல்ல போகிறேன். हमारे सेवकाई की 2 बातों को जल्द से जल्द बताकर इस आखिरी दिन के संदेश की ओर मैं जाना चाहता हूं. 20 வருடங்கள் பீகாரிலே நான் மிஷனரியாய் பணியாற்றின பின்பு 20 साल बिहार में धर्म प्रचार के तौर पर सेवा करने के बाद मिशनरी के रूप में मिशनरी के रूप में सेवा करने के बाद ஆண்டவர் 20 வருடங்களுக்கு பிறகு என்ன வைத்திருக்கிறீர் என்று அவரை நோக்கி பார்த்த பொழுது जब मैंने प्रभु की ओर देखा कि प्रभु मेरा भविष्य क्या है, मेरे लिए आपने क्या रखा है, ஆண்டவர் எனக்கு தெளிவாய் சொன்ன காரியம் இன்னமும் அதிகமாய் உபத்திரவங்கள் உள்ள तब परमेश्वर ने बड़ी स्पष्ट रीति से कहा कि और भी बहुत ही उपद्रव से भरा இந்தியாவிலேயே இரண்டாவது மிக குறைவாக கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய भारत देश के सबसे दूसरे स्थान में अल्पसंख्या ईसाई रखने वाले காசி உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து காட்மாண்டு நேபாள் தலைநகர் வரைக்கும் काशी जो उत्तर प्रदेश के राजधानी है वहां से लेकर के नेपाल के काठमांडू तक காசி முதல் காட்மாண்டு வரை உள்ள அந்த 900 கிலோமீட்டர் தூரத்தை काशी से लेकर काठमांडू तक जिसकी दूरी लगभग 900 किलोमीटर है, அதிலே இருக்கக்கூடிய 25 கோடி ஜனங்களுக்கு उस बीच में स्थित करीब 25 करोड़ लोगों के लिए இயேசுவை குறித்து சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஸ்தாபிக்கும்படி பாரப்படுத்தினார். यीशु के बारे में सुसमाचार सुनाने के लिए परमेश्वर ने बोझ दिया. 2 வருடங்களுக்கு ஆகவே அந்த 20 வருட ஊழியங்களிலிருந்து வெளியே வந்து इसलिए करीबन 20 साल की सेवकाई से बाहर निकलकर மறுபடியும் ஜீரோவிலிருந்து ஆரம்பிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். फिर से शून्य से शुरू करने के लिए प्रभु ने सहायता किया. இன்றைக்கு 2 ஆண்டுகள் ஆகிறது. आज 2 साल हुआ है. ஆனால் ஆண்டவர் சொன்னால் நிச்சயம் செய்வார். परंतु अगर परमेश्वर कहता है तो जरूर पूरा करता है. இதிலே அதிக எதிர்ப்புகள் வந்தது, அடிகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, எல்லாம் வந்தது. जिसमें कई सारे समस्या आए, कई सारे मुसीबत आए, मारपीट की सामना करनी पड़ी. ஆனால் இந்த 2 வருடங்களுக்குள் 156 மிஷனரிகள் எங்களோடு கூட சேர்ந்தார்கள். परंतु 2 सालों के अंदर 156 मिशनरी हमारे साथ जुड़ गए. கிட்டத்தட்ட 107 இடங்களிலே வீட்டு சபைகளையும் 54 இடங்களிலே பெரிய சபைகளையும் 2 வருடங்களிலே கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். लगभग 107 जगह पर घर की मंडली शुरू करने और लगभग 54 स्थलों में बड़ी कलीसिया का स्थापित करने के लिए परमेश्वर ने सहायता किया. हालेलुया. மிஷனரி ஊழியங்கள் என்கிற பெயரிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். केबा प्रेरित मिशनरी सेवकाई इस नाम पर संचालित है. சோ அருமையான சிஸ்டர் சொன்னதை போல வட இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ஆகவே எங்களுக்காகவும் தொடர்ச்சியாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். इसलिए जैसे प्रिय बहन ने बताई उसी प्रकार आप उत्तर भारत के लिए भी प्रार्थना कर रहे और लगातार हमारे लिए भी प्रार्थना कीजिए. அங்க சுவிசேஷத்தை மட்டுமல்லாது அவர்களுக்கு தேவையான படிப்பு வசதி, அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி, அவர்களுக்கு தேவையான தொழில் செய்யக்கூடிய விதம் வரைக்கும் நாமே கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. बल्कि न केवल सुसमाचार सुनाना बल्कि उन्हें विद्या सिखाना, उन्हें पढ़ाना लिखाना, उनके लिए चिकित्सक सुविधा प्रदान करना, ऐसे बहुत सारी जिम्मेदारी हमारी है. ஆகவே நம்முடைய தலைமை போதகருடைய அனுமதியோடு நீங்கள் விரும்பினால் நீங்கள் இந்த கூட்டங்கள் முடிந்து போகும் பொழுது இதை போன்ற ஒரு ஜெப கார்டு உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் விரும்பினால் வாங்கி சென்று இவைகளுக்காய் ஜெபிக்கலாம். इसलिए यदि हमारे मुख्य पासवान का इजाजत हो तो आप इस मंडली समाप्त होकर लौटते समय इस प्रकार की एक प्रार्थना की विनती की एक पत्र है जिसे आप चाहते तो ले जाकर इसके लिए प्रार्थना कर सकते हैं. इसे पढ़कर प्रार्थना कीजिए. இந்தியாவிலே கிட்டத்தட்ட 240க்கு மேற்பட்ட மிஷனரி ஸ்தாபனங்கள் உண்டு. भारत में लगभग 240 से अधिक मिशनरी संस्थाएं हैं. எனக்கு ஒரு பெரிய ஆவல், கிருபாசன சபை எல்லா மிஷனரி ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ஆனால் இன்னமும் அதிகமாய் ஜெபிக்க போகிறீர்கள். मेरी एक बड़ी चाहत है कि आप कृपासनम के लोग सभी मिशनरियों के लिए प्रार्थना करते और भी मैं विनती करता हूं कि आप इसके लिए और ज्यादा प्रार्थना करें. तो கர்த்தருக்கு சித்தமானால் கிருபாசன சபையிலே ஒரு புதிய எழுப்புதலாக
கிருபாசன சபைகளே ஆயிரக்கணக்கான மிஷனரிகளை அனுப்புகிற நாட்கள் வருகிற நாட்களிலே கதவுகள் திறக்கப்படட்டும். यदि परमेश्वर की इच्छा हो तो खास तौर पे कृपासनम कलीसिया से संस्था से हजार संख्याओं में मिशनरी प्रारंभ होने के लिए द्वार खुल जाए. ஏனென்றால் பிலேயாம் என்கிற அந்த மனிதன் சபை இல்லாத நாட்களிலே வாழ்ந்த ஒரு தீர்க்கன். அவன் என்ன சொன்னான்? क्योंकि बिलाम नाम के भविष्यवक्ता उस जमाने में रहता था जिस वक्त कलीसिया नहीं हुआ करती थी. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கத்தான் வந்தான். उसने इजरायलियों को शाप देने हेतु आया. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கண்களை திறந்து காண்பித்து கொடுத்தார். परंतु परमेश्वर ने उसके आंखें खोलकर उसे दिखाया. சபை கிணறு அல்ல, பரவி பாயும் நதி என்று சொல்லி. कहा कि कलीसिया कोई कुआं नहीं बल्कि फैलने वाली नदी के बराबर है. என்னாகமத்தின் புஸ்தகம் 23-24 சொல்லி கொடுத்தார், இது பரவி பாயும் நதி. गिनती के किताब 23 का 24वें वचन में कहता है कि ये फैलकर बहने वाली नदी. குட்டையாய் இருந்தால்தான் கிருமிகளும் பூச்சிகளும் வளரும். अगर कोई नाटा होता तो कीटाणु उगते हैं, ஆனால் நதியிலே அது வராது. परंतु नदी में वे पैदाइश हो नहीं सकते. அல்லேலூயா. हालेलुया. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, अपने बगल वालों से हाथ मिलाकर कहो, நீங்க குட்டை இல்லை, நீங்கள் நதி. जी हाँ, आप नाला नहीं बल्कि आप नदी है. இத்தனை சீக்கிரமா நல்லா குலுக்கி சொல்லுங்க, அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லிதான். जोरदार हाथ हिलाकर आप बोलिए, आप कोई नाला नहीं बल्कि आप नदी है. நீங்க கண்டிப்பா ஒரு இடத்துல தேங்கி நிக்க போகிற காரியம் அல்ல, பரவி பாய்ந்து பெரிய பெரிய ஆசீர்வாதங்களுக்கு காரணமாய் கிருபாசன சபை எழும்ப போகிறது. जी हाँ, आप किसी जगह पर टिकने वाले नाला के समान नहीं है बल्कि बहकर फैलने वाली नदी के समान एक कृपासनम कलीसिया उत्पन्न होने जा रही है. இந்த கடைசி நேரத்திலே திருப்புங்கள், 4வது தலைப்பாய் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். इस आखिरी समय पर चौथा विषय के तौर पर आपके बीच में मैं सुनाना चाहता हूं. 1 கொரிந்தியர் அதனுடைய 15வது அதிகாரம், पहला कुरिन्थियों का 15वां अध्याय, அதனுடைய கடைசி வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். उसके आखिरी पद हम पढ़ने जाएंगे. 1 கொரிந்தியர் 15 அதனுடைய 58வது வசனம். पहला कुरिन्थियों की 15वां अध्याय का 58वां वचन. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து, விருதாவாய் இருக்க போவதில்லை என்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. इसलिए कि परमेश्वर के कामों में निरंतर तुम्हारी बढ़ती होते जाए. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், प्रभु अपेक्षा करता है, மறுரூபத்திற்கு அழைத்தவர், जिसने रूपांतरण के लिए बुलाया, உன்னத பலனுக்கு அழைத்தவர், जिसने स्वर्गीय ताकत के लिए बुलाया, மாதிரியாய் வாழும்படி அழைத்தவர், जिसने आदर्श जीवन बिताने बुलाया, கடைசியிலே அந்த நோக்கத்தை சொல்லுகிறார். நாம் அசையாதவர்களாய் உறுதியாய் நிலைத்திருக்க நம்மை அழைக்கிறார். आखिर वो अपना मकसद को बताता है कि हमें इसलिए बुलाया ताकि हम मजबूत रहे, ताकि हम दृढ़ रहे. இயேசு அல்லது ஆண்டவர் நம்மை பார்த்து நீங்கள் உறுதியாய் இருங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? यीशु या प्रभु हमसे कहता है कि तुम मजबूत रहो, मतलब क्या है? அப்படி என்றால் ஏதோ நம்மளை அசைக்க வரப்போகிறது, यानी कुछ चीज आने जा रहा है जो हमें हिला देंगे. அதனாலதான் பைபிள்ல பயப்படாதேன்னு சொல்லி 366 முறை சொன்னதாக வல்லுனர்கள் சொல்லுகிறார்கள். इसलिए पंडितों का मानना है कि बाइबल में 366 बार लिखा है कि मत डर. ஏன்னா பயப்படுற காரியம் ஒவ்வொரு நாளும் வரும். क्योंकि डरावनी चीजें प्रतिदिन आएंगे. அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து நீங்கள் நிலைப்படுங்கள், உறுதிப்படுங்கள் சொன்னா, इसलिए जब प्रभु आपसे कहता है कि तुम दृढ़ बनो, कि तुम मजबूत बनो, ஏதோ ஒன்று நம்மை அசைக்க வரப்போகிறது, मतलब कुछ ऐसे चीज आने वाला है जो हमें हिला देंगे. ஆனால் அதன் மத்தியிலே நாம் நிற்க போகிறோம். परंतु उनके बीच में हम खड़े हो जाएंगे. அது என்ன? वो क्या है? வாசிக்கலாம், पढ़ेंगे. எபிரேயருக்கு எழுதின நிருபம் इब्रानियों की पत्री 12வது அதிகாரம், 12वां अध्याय, எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 12வது அதிகாரம் 27
7வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். 12 का 27 28 इब्रानी पत्री. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவும். ஆமென். इसलिए हम अनुग्रह को प्राप्त कर ले, धर ले, क्योंकि हम उस अटल राज्य को प्राप्त करने जा रहे हैं. அசைவில்லாத ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது. एक अटल राज्य अति शीघ्र आने जा रहा है. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லலாமா? विश्वास करने वाले हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. அசைந்து 5 ஆண்டுகளிலே விழுகிற அரசாங்கம் அல்ல. जी हाँ, ऐसा राज्य नहीं जो 5 साल में सत्ता गिरने पर होता है. அசையாத ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இயேசு வருகிறார். परंतु एक अटल सत्ता की स्थापना करने के लिए प्रभु यीशु आ रहा है. இயேசுவினுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற கடைசி நாட்களிலே यीशु के आगमन के लिए तैयार होने जा रहे अंतिम दिनों में நம்முடைய விசுவாசத்தை கூட அசைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கலாம். हमारे विश्वास को हिलाने योग्य चीजें बातें आ सकते हैं. நடக்கலாம் என்று சொல்வதை விட நடக்கும். ये नहीं कहूं कि हो सकता है, बल्कि मैं ये कहूं कि होगा. ஏனென்றால் இது இயேசு தன்னுடைய வாயினால் சொன்னார். क्योंकि ये जो शब्द प्रभु यीशु ने अपने मुंह से कहा கடைசி நாட்களிலே என்ன சம்பவங்கள் நடக்கும், कि अंतिम दिनों में क्या-क्या घटनाएं होंगे. ஆகவே இந்த சாயந்திர வேளையிலே உங்களோடு கூட இயேசுவினுடைய வருகை குறித்து நான் பேச போகிறேன். इसलिए इस सांझ की समय पर प्रभु यीशु के आगमन के प्रति मैं बतलाना चाहता हूं. நம்முடைய எல்லா பிரயாசங்களினுடைய கடைசி நோக்கம் என்ன? हम सबका परिश्रम का मकसद क्या है? இயேசுவினுடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். कि प्रभु यीशु मसीह के आगमन में हम दिखाई दें. இயேசுவினுடைய வருகையிலே நம்முடையவர்கள் காணப்பட வேண்டும். यीशु के आगमन में हमारे लोग दिखाई देना है. நாம் மட்டும் போதாது, मैं मात्र नहीं, நம்மோடு கூட இருக்கிறவர்கள், परंतु हमारे साथियों, நம்முடைய நண்பர்கள், हमारे मित्रों, நம்முடைய தேசத்தை சேர்ந்தவர்கள் हमारे देशवासियों இயேசுவோடு கூட அந்த அசைவில்லாத ராஜ்யத்திலே பங்கு பெற வேண்டும். प्रभु यीशु के साथ उस अटल राज्य में प्रवेश करना है. இந்த இயேசுவின் ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு கடைசி நாட்களிலே ஏராளமான சம்பவங்கள் நடந்தாலும் ये प्रभु यीशु मसीह के राज्य में प्रवेश होने के लिए क्यों ना बहुत सारी घटनाएं ये अंतिम दिनों में हो, 2 சம்பவங்கள் முக்கியமானவை. परंतु दो घटना है बहुत जरूरी है. அந்த சம்பவங்களை சொல்லி वो घटनाओं को बतलाकर அதன் நடுவிலே எப்படி ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்த போகிறார் என்பதை சொல்லி நான் ஜெபித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். उस घटनाओं के बीच परमेश्वर हमें कैसे तैयार करने जा रहा है, इन बातों को बतलाकर प्रार्थना कर मैं समाप्त कर दूंगा. என்னுடைய கணக்கின்படி வேதத்தினுடைய முதல் தீர்க்க தரிசனம் எது? मेरा हिसाब के अनुसार पवित्र शास्त्र का प्रथम भविष्यवाणी क्या है? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம், அதுதான் முதல் தீர்க்க தரிசனம். उत्पत्ति की 3 अध्याय का 15 वचन यही है जो पहला भविष्यवाणी. ஸ்திரீயின் வித்து சத்ருவினுடைய தலையை நசுக்கும். जी हाँ, स्त्री का भी शत्रु के सिर को कुचल डालेगा. இதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையின் மூலமாய் இதை செய்து முடித்தார். जिस काम को प्रभु यीशु मसीह ने अपने क्रूस के द्वारा पूरा किया. ஆனால் கடைசியிலே இயேசுவினுடைய 2ஆம் வருகையின் போது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறும்? परंतु जो प्रभु यीशु मसीह के बारे में जो बताए गए भविष्यवाणी अंत में कैसे पूरे होंगे? ஏராளமான தீர்க்க தரிசனங்களை நாம் எசேக்கியேலிலே படிக்கிறோம். हिजकियेल नबी किताब में बहुत सी भविष्यवाणियों को हम पढ़ते हैं. தானியேலிலே படிக்கிறோம். दानियेल किताब में पढ़ते हैं. வெளிப்படுத்தின விசேஷத்திலே படிக்கிறோம். प्रकाशित वाक्य में पढ़ते हैं. சுவிசேஷங்களிலே ஆங்காங்கே படிக்கிறோம். और सुसमाचार में यहाँ वहाँ थोड़ा थोड़ा पढ़ते हैं. இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு சிலருக்கு கடினமாகத்தான் இருக்கிறது. ये सब समझने के लिए कुछ लोगों को कठिन महसूस होता है. வெளிப்படுத்தின விசேஷம் நிறைய பேருக்கு வெளிப்படாத விசேஷம் தான். और प्रकाशित वाक्य बहुतेरे के लिए ना समझ है. இதுல நம்ம யூடியூப்ல மெசேஜ் பார்த்தால் எது உண்மை எது சரியான அதுல ஒரு குழப்பம். अगर हम YouTube में मैसेज सुनेंगे हमें इतनी हैरान होगी कि सही क्या है गलत क्या है. ஆனால் 2 தீர்க்க தரிசனங்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். लेकिन 2 भविष्यवाणियों को आप याद रखिए. மற்றவைகள் ஒருவேளை உங்களுக்கு விளங்கும் என்றால் தொடர்ச்சியாய் நீங்கள் அவைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் குறைந்தபட்சம்
இந்த இரண்டும் எல்லா விசுவாசிக்கும் தெரிந்திருக்க வேண்டும். अगर बाकी भविष्यवाणी आपको समझ आती है तो अच्छी बात है, लेकिन ये दो भविष्यवाणी जो अति महत्वपूर्ण है, जिसकी जानकारी रखना आपके लिए जरूरी है. இயேசு வருகிறார் என்கிற செய்தி நான் பிறந்து சின்ன பிள்ளையிலிருந்து சொல்லப்படுகிறது. और जब मेरा जन्म हुआ, मेरे बचपन से ये भविष्यवाणी सुनाते आ रहा है कि यीशु आ रहा है. அந்த டைம்ல நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. उस समय ना तो हम प्रभु यीशु को स्वीकार किए थे. மற்றவர்களோடு கூட சேர்ந்து நானும் கிண்டல் அடித்திருக்கிறேன். இயேசு எந்த பஸ்ஸிலே வருகிறார், எப்பொழுது வருகிறார்? दूसरों के संग मिलकर मैं भी मजाक उड़ाया करता था कि यीशु कब आएगा, कौन सी बस में आ रहा है. அதற்கு பிறகு நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு மன்னிப்பு கேட்டேன் ஆண்டவரிடத்திலே. उसके बाद जब मैंने उद्धार पाया, उसके बाद मैंने प्रभु से क्षमा मांग की. என்னை விட நீங்கள் அதிகமாய் கேட்டிருப்பீர்கள். और मुझसे बढ़कर आप ज्यादा मांगे होंगे. சபையிலே வெளியிலே இயேசு வருகிறார் வருகிறார் என்று சொல்லுகிற சத்தம் பழகி போனதாய் மாறிவிட்டது. जी हाँ, कलीसिया में बाहर यीशु आ रहा है, ये वाणी लगातार गूंज रही है. ஆனால் இருதயம் சொல்லுகிறது எப்போ வருவார்னு தெளிவா தெரியலையே. लेकिन हृदय पूछता है, भाई आएगा, लेकिन कब आएगा पता नहीं चल रहा है. ரெண்டே ரெண்டு தீர்க்க தரிசனங்கள், दो भविष्यवाणी. இது நிறைவேறி முடிக்கும் பொழுது இயேசு வருகை நிச்சயம். जब ये दो भविष्यवाणी पूरे होंगे तब यीशु मसीह का आगमन होना तय है. லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका रचित सुसमाचार அதனுடைய 21வது அதிகாரம் 21वां अध्याय அதனுடைய 24வது வசனம். 24वां वचन. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 24வது வசனம். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எருசலேம் இஸ்ரவேல் புறஜாதியாராலே மிதிக்கப்படும். இந்த வசனம் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லப்பட்ட வசனம். ये वचन इस्राएल देश के बारे में बताया हुआ वचन है. ஆண்டவர் ஒரு குறிப்பை சொன்னார். प्रभु ने एक सूचना बताया. இந்த இஸ்ரவேல் ஜனம் புறஜாதியினுடைய கையிலே கொடுக்கப்படும். ये इस्राएल अन्य जातियों के हवाले की जाएगी. அவர்கள் அதை மிதிப்பார்கள். वे लोग उसे रौंदेंगे. ஆனால் ஒரு காலம் வரும், परंतु एक वक्त आएगा, அந்த புறஜாதியாரினுடைய மிதியிலிருந்து இஸ்ரவேல் வெளியே வரும். उस अन्य जातियों के बंदी से इस्राएल बाहर निकलेगा. அதைத்தான் அவர் சொன்னார், அத்திமரம் துளிர்க்கும். और जिसके प्रति उसने कहा कि अंजीर पेड़ फूलेगा. அத்திமரம் என்பது இஸ்ரவேலினுடைய அரசியல் சூழ்நிலை. अंजीर पेड़ यानी इस्राएल के राजनीति को दर्शाता है. அது துளிர்க்கும் போது, जब वो उगने लगे, இயேசு வாசல் அருகே வந்துவிட்டார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். तब आप समझ लो कि प्रभु यीशु मसीह द्वार पर आ गया. அப்ப இஸ்ரவேல் தேசம் எப்பொழுது அது நிலைத்து மறுபடியும் எழும்புகிறதோ, तो जिस वक्त इस्राएल देश मजबूत बनकर उठने लगेंगे, அப்பொழுது நமக்கு தெரிந்து விடுகிறது, எளிதாக அத்திமரம் துளிர் விடுகிறது. तब हम आसानी से समझ सकते कि अंजीर पेड़ उगने लग गया. இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? इससे हमें क्या सीखने को मिलता है? இயேசு வாசல் அருகே வந்துவிட்டார். यीशु मसीह द्वार पर आ गया. அப்போ இஸ்ரவேல் தேசம் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, तो इस्राएल देश प्रभु यीशु मसीह का जी उठने के बाद, கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கழித்து, लगभग 30 साल के बाद, முற்றும் முடிய தரைமட்டமாக்கப்பட்டது. पूरी तरह चकनाचूर करा दिया गया. ஏடி 70 என்று சொல்வார்கள். அந்த வருஷத்திலே இஸ்ரவேல் தேசம் தரைமட்டமாக்கப்பட்டது. एडी 70 अर्थात यीशु मसीह के मृत्यु के बाद 70 साल के बाद इस्राएल देश चकनाचूर करा दिया गया. அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுவதும் சிதறினார்கள். उसके बाद इस्राएली लोग विश्व भर में बिखर गए. கேரளாவிலே இருந்தார்கள், केरल में आ गए, பூனேயிலே இருந்தார்கள், पुणे में गए. இன்றைக்கும் பூனேக்கு நீங்க போனீங்க என்றால் அங்கு யூதர்கள் இருந்த இடம் இன்றைக்கும் இருக்கிறது. आज अगर आप पुणे में जाएंगे, वहां पर यहूदियों के निवास स्थान आज भी वहां पर उपस्थित है. ஆனால் இயேசு
மரித்த பிறகு நடந்த இந்த சம்பவம் लेकिन यीशु मसीह के मृत्यु के बाद जो भी घटनाक्रम हुई है புற ஜாதியாரினுடைய காலத்தை அங்கு குறிக்கிறது. ये अन्य जातियों का समय को दर्शाता है. கிட்டத்தட்ட 8 ராஜ்யங்கள், लगभग 8 राज्य இது 1948 வரைக்கும். सन 1948 तक. நல்ல கவனிங்க, 1948 வரைக்கும் ध्यान दीजिए, सन 1948 तक இஸ்ரவேல் புற ஜாதியினுடைய காலுக்கு கீழே தான் இருந்தது. तब तक इजराइल अन्य जातियों के शासन के अधीन था. கிட்டத்தட்ட 1900 வருஷம் இஸ்ரவேல் என்கிற தேசம் காணாமல் போனது. लगभग 1900 वर्ष इजराइल देश लापता हो चुकी थी. ஆனால் ஆண்டவர் சொன்னார், புற ஜாதியாருடைய காலம் முடியும் பொழுது அத்திமரம் துளிர்க்கும். परंतु परमेश्वर ने वादा किया, जब अन्य जातियों का वक्त समाप्त होगा तब इजराइल देश, इजराइल राष्ट्र उगने लगेगा. என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ पता है? பல்போர் और पल्फो नाम के एक व्यक्ति के एक संधि के मुताबिक அந்த நாட்களிலே யூத ஜனங்களிலே ஹிட்லர் என்கிற மனிதன் 60 லட்சம் பேரை கொன்று குவித்திருந்தார். उन दिनों में यहूदी में से एक व्यक्ति जिसका नाम हिटलर था, वो यहूदी लोगों में 60 लाख लोगों को मार डाला. ஹோலோகாஸ்ட் என்று நடத்தப்பட்ட அந்த யுத்தத்திலே, होलोकास्ट नाम के उस युद्ध के दरमियान இதன் நிமித்தம் மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் வர வாய்ப்பே இல்லை என்று ஜனங்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். और जिसके बदौलत इजरायली लोगों की आशा ऐसी टूट गई, अब इजराइल देश का खड़ा होना नामुमकिन है. ஆனால் தேவ வார்த்தை ஒரு நாளும் மாறாது. परंतु परमेश्वर का वाणी कभी भी टलने का नहीं है. 60 லட்சம் பேரை கொன்று முடித்த 3 வருடங்களிலே जबकि 60 लाख लोगों की हत्या होने के बाद 3 सालों में 1948 यानी सन 1948 மே மாதம் 14ஆம் தேதி, मई महीने की 14 तारीख. இன்றைக்கு தேதி என்ன? आज ही तारीख क्या है? आज का तारीख கிட்டத்தட்ட இதே தேதியிலே लगभग आज के इसी तारीख में 1948 सन 1948 में 1900 வருஷங்களுக்கு பிறகு यानी 1900 वर्ष के बाद இஸ்ரவேல் தேசம் உருவானதாய் அறிவிக்கப்பட்டது. घोषित किया गया कि इजराइल देश का स्थापित होने का. அல்லேலூயா. हालेलुया. அதற்கு பின்பு 1967 उसके बाद सन 1967 में அதிலே எருசலேமை அவர்கள் பூரணமாய் கைப்பற்றினார்கள். वहां यरूशलेम को पूरी तरह उन्होंने अपने वश में कर लिया. மற்றதையெல்லாம் நீங்க போய் கூகுள்ல மற்றதிலே சர்ச் பண்ணி படித்துக் கொள்ளலாம். बाकी चीजों को आप जा करके गूगल में सर्च करके पढ़ लो. ஏன் இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன்? இதற்கும் வேதத்திற்கும் என்ன சம்பந்தம்? मैं इन घटनाक्रमों को क्यों बता रहा हूं? इस घटनाक्रम और पवित्र शास्त्र का क्या संबंध है? கன்வென்ஷன்ல வந்திருக்கிற எனக்கு இதுல என்ன பிரயோஜனம்? और मैं जो कन्वेंशन में आया हूं, मुझे इसके बदौलत क्या फायदा? நான் என்ன வரலாறு எக்ஸாம் எழுத போறேன்? मैं थोड़ी इतिहास की परीक्षा लिखने जा रहा हूं. நீங்க அப்படி யோசிக்கலாம். आप ऐसा सोच सकते हैं. இல்ல, नहीं. இந்த எருசலேம் வந்த நாட்களிலிருந்து இது நிரூபணமாகிறது. இந்த இஸ்ரவேல் தேசம் பிரகடனப்படுத்தப்பட்டதினாலே அத்திமரம் துளிர்விட்டு நம்முடைய தலைமுறையிலே இயேசு வாசல் அருகே வந்து விட்டார். जी हाँ, जैसे इजराइल देश का यरूशलेम शहर का घोषित हो गया, उसी दिन से समझ लो इजराइल देश का स्थापित हो गया. यानी प्रभु यीशु मसीह हमारा द्वार पर आ पहुंच गया. அப்ப இயேசு வாசல் அருகே வந்து விட்டால் எப்பொழுது கடைசியாய் வீட்டுக்குள்ளே வந்து இது நடக்க போகிறது? जबकि प्रभु यीशु मसीह ने द्वार पर आ गया, तो वो घर के भीतर कब प्रवेश होगा और कब ये चीजें होंगे? மத்தேயு 24 मत्ती की 24वां अध्याय 14வது வசனம். 14 वचन. இது நடக்க வேண்டிய இரண்டாவது தீர்க்க தரிசனம், கடைசி தீர்க்க தரிசனம். और ये जो होने वाली अंतिम भविष्यवाणी जो होना बाकी है. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் ஆ. பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அப்பொழுது முடிவு வரும். ये राज्य के सुसमाचार दुनिया के कोने कोने पे सुनाए जाएंगे, तब अंत आ जाएगा. அல்லேலூயா. हालेलुया. ஒரே ஒரு காரியம், முக்கியமான காரியம் பாக்கி இருப்பதினால்தான்
இயேசு வாசல் அருகே வந்தவர் இன்னும் நிறைவேறாமல் காத்து கொண்டிருக்கிறார். जी हाँ, एक चीज और सिर्फ एक चीज बाकी है जो पूरा नहीं हुआ, जिसके बदौलत प्रभु यीशु मसीह द्वार पर खड़े हैं. The gospel first and must be preached to all the nations. जी हाँ, सुसमाचार सबसे पहले और जरूरी जगह जगह पर राष्ट्रों में सुनाए जाए. இது நடக்கும் பொழுது இயேசுவினுடைய வருகை பூரணமாகும். ये जब हो जाए तब प्रभु यीशु मसीह का आगमन आ जाएगा. நான் ரட்சிக்கப்பட்ட புதிலே இதை வாசித்த பொழுது யோசிச்சேன், எப்படி அடைக்கப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு போவது. जब मेरा नया उद्धार हुआ तब मैंने सोचा जिस राष्ट्र में सुसमाचार सुनाना वर्जित है वहां सुसमाचार को कैसे ले जाएं. நாங்கள் ஊழியம் செய்கிற நேபாளிலே அது உலகத்தினுடைய ஒரே ஒரு இந்து நாடு. नेपाल जहां पर हम सेवा करते वो विश्व के एकमात्र हिंदू राष्ट्र है. அந்த தேசம் முழுவதும் மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது. उस देश भर में धर्म परिवर्तन रोक कानून है. யாராவது ஒருவர் சுவிசேஷத்தை சொல்லி அத மதமாற்ற தடை சட்டத்திலே பிடிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. अगर सुसमाचार सुनाने के कारण यदि कोई पकड़ा गया तो उस कानून के तहत 5 साल उन्हें सजा दी जाएगी. நான் யோசித்தேன், எப்படி அந்த நாடுகளுக்கெல்லாம் சுவிசேஷம் போகும். तब मैंने सोचा इन राष्ट्रों में सुसमाचार कैसे सुनाया जाएगा. அடைக்கப்பட்ட மத்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, जो गल्फ कंट्री जहां पर वर्जित है सुसमाचार सुनाना. இது ஆன்லைன்ல செல்வதனாலே சில நாடுகளினுடைய பெயர்களை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நாடுகளிலே ये ऑनलाइन में जारी है इसलिए कुछ राष्ट्रों का नाम मैं ले नहीं सकता हूं. उन राष्ट्रों में எப்படி போகும் என்று யோசித்தேன். मैंने सोचा यहां पर सुसमाचार कैसे प्रवेश करेगा. ஆனால் 2014க்கு பிறகு, परंतु 2014 के बाद இன்டர்நெட்டும் ஆண்ட்ராய்டு ஆப் மற்றவைகள் எல்லாம் வேகமாய் எல்லாருடைய கையிலும் இந்த மொபைல் போன் வர ஆரம்பித்த பிறகு, इंटरनेट एंड्रॉइड ऐप ये मोबाइल जैसे सबके हाथों में आने लग गया. அநேக அரபு நாடுகளுக்குள் அது நுழைந்து விட்டது. अब बहुत सारे अरब देशों में भी सुसमाचार प्रवेश हो गया. ஆண்டவருடைய கிருபையினாலே வளைகுடா நாடுகளில் நான் அதிகபட்சம் பயணம் செய்திருக்கிறேன். प्रभु के दया से अधिकतर गल्फ कंट्रीज में मैं यात्रा किया हूं. அநேக ரகசிய கிறிஸ்தவர்கள் அங்கு உருவாகி விட்டார்கள். जहां बहुत सारे गुप्त मसीह आ चुके हैं. ஆனால் கொரோனா காலங்கள் வந்தது, பேண்டமிக். लेकिन जब कोरोना पैंडेमिक आया, இதற்கு பிறகு இந்த இன்டர்நெட்டினுடைய தாக்கம் மிக அதிகமாய் மாறிவிட்டது. उसके बाद इंटरनेट का प्रभाव ऐसा बढ़ गया कि मत कहें. இப்பொழுது போக முடியாது என்று சொல்லக்கூடிய சில நுணுக்கமான நாடுகளுக்குள்ளும் கண்டுபிடிக்க முடியாத செயலிகளின் மூலமாய் சுவிசேஷம் உள்ளே நுழைய ஆரம்பித்து விட்டது. अब ऐसे छोटी गांव देहातों में जहां पर सुसमाचार जाना नामुमकिन है वहां पर भी सुसमाचार जा चुका है, प्रवेश हो लिया. இயேசு சொன்னது சீக்கிரம் நிறைவேற போகிறது. यीशु ने जो भी कहा जल्द से जल्द पूरा होगा. இயேசு வரப்போகிறார். यीशु आने वाला है. ராஜா வரப்போகிறார். राजा आने वाला है. யாருக்காய் காத்திருக்கிறோமோ, हम जिसके लिए इंतजार करते हो, யாருக்காய் வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறோமோ, जिसके लिए जीने के लिए हम प्रयास करते हैं, எந்த ராஜாவிற்காய் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்கிறோமோ, जिस राजा के लिए अपने आप हम सुरक्षित रखते हैं, என் ராஜா வரப்போகிறார். मेरा राजा आने वाला है. என்னை எடுத்து செல்வதற்காய் வரப்போகிறார். मुझे उठाने हेतु आने वाला है. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, अपने बगल वालों से हाथ मिलाकर कहो, ராஜா வரப்போகிறார். राजा आने वाला है. அங்கு அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை. वहां ना रोना, वहां ना आंसू, वहां ना रोग. அந்த ஆண்டவரோடு கூட, वो प्रभु के संग, அவரோடு கூட उसके साथ நடக்க போகிறோம். चलने वाले हैं. हालेलुया. हालेलुया. हिंदीல ஒரு அழகான பாட்டு உண்டு, நீலே ஆஸ்மா के पार जाएंगे. हिंदी में एक अच्छा गीत है, नीले आसमान के पार जाएंगे. அந்த நீல வானங்களை தாண்டி ஆண்டவரோடு கூட போவோம் என்று சொல்லி, जी हाँ, उस नीले आसमान को पार करके प्रभु यीशु के पास जाएंगे. எது நம்முடைய ஏக்கம்? हमारा मकसद क्या है? ஆதி காலத்திலே விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது என்ன சொல்வார்கள் தெரியுமா? शुरुआती दिनों में जब एक विश्वासी आपस में मिलते थे क्या कहते थे मालूम है? तो பார்க்கும்போது ஷாலோம் என்பார்கள். जब मिलते थे कहते थे ஷாலோம். அப்படி என்றால் பூரண சமாதானத்தின் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். यानी संपूर्ण शांति का आशीष तुम्हें मिले. ஆனால் பிரியும் போது
என்ன சொல்வார்கள்? लेकिन जब निकलते उस वक्त क्या कहते थे? கட்டி அணைத்து மாரநாதா. गले लगाकर मारा नाथा. மாரநாதா என்றால் சபையை சொல்லல, மாரநாதா என்றால் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். मारा नाथा यानी मैं किसी संस्था को नहीं कह रहा हूं, बल्कि अर्थ है यीशु जल्द आ रहा है. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க अपने பாப்போம். बगल वालों से हाथ मिलाकर कहो ஷலோம். शलोम மாரநாதா. मारानाथा. இதுதான் நம்முடைய வார்த்தைகளா இருக்கணும். यही हमारा शब्द बने. ஹாய் பை இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. हाय बाय आजकल ये सब आ गया. ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் நிறைய இருக்குது. स्तुति प्रेज द लॉर्ड ये सब बहुत कुछ है. சில பேர் பிரைஸ் தி லார்ட் சொல்றத பார்த்தா ஆண்டவருக்கே துக்கமா வந்துரும். பிரைஸ் தி லார்ட் முகம் இந்த பக்கம் இருக்கும், கை இந்த பக்கம் இருக்கும். कुछ लोग ऐसा प्रेज द लॉर्ड कहते हैं जैसे कि परमेश्वर को खुद दुख महसूस होता है, क्योंकि यहाँ हाथ देते और चेहरा दूसरे तरफ. இல்ல பழைய நாட்களில் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தினாங்க. जी हाँ, पुराने दिनों में एक दूसरे को प्रोत्साहित करते थे. சரி, இந்த இயேசு வரப்போகிறார் உண்மைதான். अब ये यीशु आने वाला है, ये सच है. இந்த இயேசு வருவதற்கு சமயத்திலே ரெண்டு விஷயங்கள் நடக்க போகிறது. जब यीशु आएगा तब दो घटनाएं होंगे. तो இயேசு இந்த உலகத்திற்குள் வரும்பொழுது முதலாவது தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். यीशु जब इस दुनिया में आएगा सबसे पहले अपनी कलीसिया को उठा लेगा. அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். उसके बाद क्लेश के दिन शुरू हो जाएंगे. அந்த உபத்திரவ காலத்திலே கைவிடப்பட்ட விசுவாசிகள் தான் இங்கே இருப்பார்கள். और उस क्लेश के दिन में वही विश्वासी यहाँ पर मौजूद रहेंगे जो छोड़ दिए गए. அது 3.5 வருடங்கள் உபத்திரவ காலமாய் இருக்கும். 3.5 साल क्लेश का दिन होंगे. 3.5 வருடங்களினுடைய நடுவிலே அந்தி கிறிஸ்து நுழைவான். उस 3.5 साल के बीच में मसीह विरोधी आ बैठेगा. மீதமுள்ள 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலமாய் இருக்கும். और शेष 3.5 साल अति क्लेश के दिन होंगे. மகா உபத்திரவ நாட்களில் தான் 2 சாட்சிகள் வந்து அங்கே இருக்கிற விசுவாசிகளை மீதமுள்ளவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களும் கடந்து செல்வார்கள். अति क्लेश के दिन में 2 गवाह आकर जो भी विश्वासी यहाँ पर बच गए, त्याग दिए गए, उन्हें वचन सुनाकर मजबूत बनाएंगे. அதற்கு பிறகு ஒரு பெரிய அர்மகடான் யுத்தம், அதற்கு பிறகு மில்லினியம் இயேசுவோடு 1000 வருட அரசாட்சி அது ஆரம்பமாக போகிறது. उसके बाद एक बड़ा युद्ध जिसे कहते हैं अर्मगदान युद्ध, उसके पश्चात यीशु के संग 1000 साल के शासन. இந்த 1000 வருட அரசாட்சியிலே சத்துருவை அவர் சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருப்பார். ये 1000 साल के राज्य में परमेश्वर शत्रु को बंदीगृह में बांध डालेगा. ஆனால் 1000 வருடம் முடிவிற்கு பிறகு சத்துருவை அவர் மறுபடியும் அவிழ்த்து விடுவார். लेकिन जैसे 1000 साल पूर्ति हो जाती तब उस शत्रु को परमेश्वर रिहा कर देगा. ஆனால் அவன் மனம் திரும்ப மாட்டான், மறுபடியும் அந்த யுத்தத்திற்கு வருவான். परंतु वो मन नहीं फिरेगा, बल्कि फिर से युद्ध करने आएगा. ஆனால் இரண்டாவது முறை இயேசு யுத்தம் பண்ண மாட்டார், வானத்தின் அக்கினியினாலே அவனை பஸ்பமாக்குவார். परंतु दूसरी बार प्रभु यीशु उसके संग युद्ध नहीं करेगा, बल्कि आसमान से आग उतारकर उसे भस्म कर डालेगा. அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்கும். उसके बाद सफेद सिंहासन पर अदालत पेश होगी. அதற்கு பிறகு பரலோகம் நரகம் முடிவு உண்டாகும். उसके बाद अंत हो जाएगा, यानी स्वर्ग और नरक. இத்தனை ஏன் நீங்கள் சொல்லுகிறீர்கள்? ये सब क्यों आप कहते हैं? இதுல முக்கியமானது எது? इसमें अनिवार्य क्या है? 1000 வருட அரசாட்சி. 1000 साल की राज्य. இந்த கன்வென்ஷனுடைய நோக்கம் என்ன? ये कन्वेंशन का मकसद क्या है? நாம் கர்த்தருக்காய் வாழ வேண்டும், हम परमेश्वर के लिए जीना है, கர்த்தருக்காய் எழும்ப வேண்டும். परमेश्वर के लिए उठना है. எதற்காக? क्यों? 1000 வருட அரசாட்சி வரப்போகிறது. क्योंकि 1000 साल का राज्य आने वाला है. இந்த 1000 வருட அரசாட்சியிலே எல்லா விசுவாசிகளுக்கும் வாய்ப்பு இல்லை. इस 1000 साल के सत्ता में सभी विश्वासी सहभागित नहीं होंगे. யார் தேவனுடைய நியமங்களின்படி இருக்கிறார்களோ அதைத்தான் நான் வேகமாய் சொல்ல போகிறேன். परंतु जो कई परमेश्वर के नियम के अनुसार चले, जिसके बारे में मैं जल्द से जल्द कहना चाहता हूं, எதின் மூலமாய் அந்த 1000 வருட அரசாட்சியிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நானும் சேர்ந்து கொள்ள முடியும்? किन किन बातों के द्वारा क्या करने के जरिए उस 1000 साल के राज्य में मैं शामिल हो सकता हूं. இந்த கடைசி நாட்களினுடைய காரியங்களை குறித்து ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அந்த வியூ உண்டு. इन अंतिम दिनों के इस सिलसिले पर हर एक व्यक्ति का अलग अलग दृष्टि होता है. ஆனால் எனக்கு தெரிந்த வெளிச்சத்திலே நான் இதை ஆழமாய் நம்புகிறேன். परंतु मेरे दृष्टिकोण में मैं बड़ी गहराई से यकीन करता हूं कि
இதுல முக்கியமான காரியம் इसमें एक महत्वपूर्ण बात है எது நம்மை ஆயத்தம் செய்யும் कि कौन सी चीज हमें तैयार करेगी। 1000 வருட அரசாட்சியிலே நம்மை ஆயத்தம் செய்ய போகிற ஒரே காரியம் एक ही बात है जो 1000 साल के राज्य के लिए हमें तैयार करेगी। வாசியுங்கள் पढ़ेंगे வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य அதனுடைய 20வது அதிகாரம் 20वां अध्याय அதனுடைய 6வது வசனத்தை முதலாவது வாசிப்போம், பிறகு 5வது வசனத்தை 6वां வாசிப்போம். वचन को पहले पढ़िए, उसके बाद 5वां वचन को पढ़िए। Revelation chapter 20 verse 6 and முதலாம் then the verse 5. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். வார்த்தையை கவனியுங்கள். உயிர்த்தெழுதல் என்று சொல்லவில்லை, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இல்லை, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியர்களாய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். 5வது வசனம். மரணமடைந்த மற்றவர்களோ அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடைய முடியாது. இதுவே முதலாம் உயிர். वचन यहाँ पर क्या बतलाना चाहती है? 2 உயிர்த்தெழுதல் இருக்க போகிறது. 2 पुनरुत्थान होने जा रहा है। முதலாம் உயிர்த்தெழுதல், पहला पुनरुत्थान, இரண்டாம் உயிர்த்தெழுதல். दूसरा पुनरुत्थान, இரண்டாம் உயிர்த்தெழுதலிலே दूसरा पुनरुत्थान में அதே 20வது அதிகாரம், उसी 20वां अध्याय, அதுல என்ன நடக்கும்? वहां पर क्या होता है? 12வது வசனம். 12वां वचन. மரித்தோராகி சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்படி என்றால் 2 உயிர்த்தெழுதல். நல்லா கவனிங்க, ध्यान दीजिए, इसका मतलब 2 पुनरुत्थान. முதலாம் உயிர்த்தெழுதல் प्रथम पुनरुत्थान அது சபைக்காக, जो कलीसिया के लिए பரிசுத்தத்திலேயும் பங்குள்ளவர்களாய் அவர்களை உருவாக்கி தேவன் தன்னோடு கூட எடுத்துக்கொள்ள போகிறார். जिन्हें परमेश्वर ने पवित्रता में अपने हिस्सा बनाकर अपने संग उठा लेगा. ஆனால் இரண்டாம் உயிர்த்தெழுதல், लेकिन द्वितीय पुनरुत्थान அது பூமியில் உள்ள எல்லாருக்கும் உண்டு, விடுபட்டவர்களுக்கு உண்டு. ये दूसरा पुनरुत्थान धरती के सभी लोगों के लिए है, अर्थात जो कुछ छोड़े गए उनके लिए भी. முதலாம் உயிர்த்தெழுதலிலே உயிர்த்தெழுந்தால் தான் 1000 வருட அரசாட்சியிலே பங்கு. जी हाँ, जो कोई पहला पुनरुत्थान में शामिल होता है उन्हें 1000 साल की राज्य में सहभागिता मिलेगी. இரண்டாம் உயிர்த்தெழுதலுக்கு தள்ளப்பட்டால், परंतु अगर हम दूसरा पुनरुत्थान में हकल दिए जाएंगे, அதிலே எந்த தகுதியும் சொல்லப்படவில்லை. சிறியோரா இருந்தாலும் சரி, பெரியோரா இருந்தாலும் சரி, எல்லாரும் உயிர்த்தெழுந்து நியாயாசனத்திற்கு முன்பாய் நிற்க வேண்டும். जहां पर कोई भी योग्यता का वर्णन नहीं किया है, चाहे क्यों ना छोटे क्यों ना बड़े, सभी लोग जी उठकर अदालत के सामने पेश होंगे. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, अपने बगल वालों से हाथ मिलाकर कहो, கவனமா இருங்க, सावधान रहो. முதலாம் உயிர்த்தெழுதல்ல போயிரணும், पहला पुनरुत्थान में शामिल हो जाइए. இரண்டாம் உயிர்த்தெழுதலுக்கு வெயிட் பண்ண கூடாது. दूसरा पुनरुत्थान के लिए बाट मत जोना. சில பேர் சொல்றாங்க, என்ன பிரதர் வர்ற அன்னைக்கே சாவை குறிச்சு பேசுறீங்க? बहुत सारे लोग कहते हैं, भाई आप आते आते मृत्यु के बारे में क्यों बोलते हो भाई? எனக்கு சந்தோஷமா இருந்தது, நான் உள்ள வரும் பொழுதே பாஸ்டர் உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லி தான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. मुझे बहुत खुशी हुई क्योंकि जब मैंने अंदर प्रवेश तो உயிர்த்தெழுதலை உங்களை மரிக்கிறதுக்காக நான் சொல்லல, मैं पुनरुत्थान इसलिए कह रहा हूं, बल्कि आपको मरने के लिए नहीं कह रहा हूं. ஒருவேளை நம்முடைய மரணம் நடந்தாலும் शायद हमारा मृत्यु हो भी जाए, கவலை இல்லை. ஏனென்றால் முதலாம் உயிர்த்தெழுதலிலே நானும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு முன்பாய் எழுந்து இயேசுவோடு கூட 1000 வருட அரசாட்சியிலே நான் இருப்பேன். अगर मृत्यु भी हो जाए, डरने की जरूरत नहीं. जब प्रभु यीशु मसीह आएगा, तब पहला पुनरुत्थान में भाग लेकर जी उठकर मैं भी उसमें शामिल होऊंगा. எனக்கு தெரியல நான் எத்தனை காரியங்களை உங்களுக்கு வேகமாய் சொல்ல முடியும் என்று. मुझे नहीं पता कि कितनी बातें तेज रफ्तार में तुम्हें बता सकूं, ஆனால் கொஞ்சம் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். लेकिन थोड़ा देर रफ्तार से जाना चाहता हूं. பைபிளிலே 2 பேரை கர்த்தர் குறிப்பாக
இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஓமையாய் காண்பித்தார். परमेश्वर ने इस पवित्र शास्त्र में दो व्यक्ति का नाम लिया जो उठा लिए जाने पर शामिल थे. तो ரெண்டு பேர் யாருடைய பெயர்? दो जन का नाम क्या था? ஒன்று ஈனோக்கு, एक इनोक, இரண்டாவது எலியா. दूसरा एलिया. நீங்கள் ஏன் யோசிக்கவில்லை? ஏன் ஒரு 3-4 பேரை கர்த்தர் செஞ்சிருக்கலாம், ஏன் வெறும் 2 பேரை கொடுத்தாரு? आपने कभी सोचा 3-4 जन का नाम क्यों नहीं आया, सिर्फ 2 ही जन का नाम है? ஆபிரகாமை அப்படி எடுத்திருக்கலாம், अब्राहम को क्यों नहीं उठा लिया? மோசேயை அப்படி எடுத்திருக்கலாம். मूसा को क्यों नहीं उठा लिया? மோசேயை கர்த்தரே அடக்கம் பண்ணிட்டாரு. मूसा को तो परमेश्वर खुद उसे दफना दिया. சில பேரை உயிரோட எடுக்கிறாரு, சில பேரை அடக்கம் பண்றாரு. कुछ लोगों को जिंदा उठा लिया और किसी को परमेश्वर खुद उन्हें एक गाड़ दिया. ஆனால் ஏனோக்கு, எலியா இந்த 2 பேரை ஏன் ஆண்டவர் மரணத்தை காணாதபடி உயிரோடு கூட எடுத்தார்? परंतु अनोक और एलिया इन दोनों को परमेश्वर मृत्यु में शामिल होने नहीं दिया बल्कि जिंदा उठा लिया. क्यों? அதுல ஒரு சின்ன ரகசியம் உண்டு. इसमें एक भेद है. என்ன ரகசியம்? भेद क्या है? ஏனோக்கு हनोक, அவன் ஒரு சாதாரண மனிதன். हनोक एक साधारण व्यक्ति था. வெள்ளம் இந்த உலகத்தை அழிப்பதற்கு முன்பு இருந்த பழைய பூமியிலே இருந்தவன். बाढ़ इस संसार को नष्ट करने के पहले उस पहला धरती में रहता था. அவன் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான் யாருக்கும் தெரியாது. वो कैसे उठा लिया गया कोई नहीं जानते. யாரும் அதை பார்க்கவில்லை, ना कोई देखा, வெளிப்படையாய் அது நடக்கவில்லை. स्पष्ट रूप से नहीं हुआ. ஆனால் தெளிவாய் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். परंतु स्पष्ट है कि उठा लिया गया. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு அவனுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் இருந்தது. परंतु उठा लिए जाने से पहले उसके जीवन में कुछ बातें थी அதை நாம் பார்க்க போகிறோம். जिसे हम देखने जा रहे हैं. ஆனால் எலியா அப்படி அல்ல. परंतु एलिया ऐसा नहीं था. எல்லாரும் பார்க்கிற விதமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டான். जबकि स्पष्ट खुले आम उठा लिया गया. எல்லாரும் தூரத்திலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். जबकि दूर से भविष्यवक्ताओं के पुत्र देख रहे थे. எலிசா பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். एलिसा उसके बगल में होकर देख रहा था. இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும் வீரருமானவரே நீ எப்படி தகப்பனே என்று சொல்லி அழுகிறான். बल्कि बोलकर रोने लग गया, हे मेरे पिता, तू जो इस्राएल के लिए वीर थे, तुम इस्राएल का योद्धा थे. ஏன் ஏனோக்கை மறைமுகமாய் ரகசியமாய் எடுத்தார்? ஏன் எலியாவை பார்க்கும்படி எடுத்தார்? हनोक को क्यों गुप्त रीति से उठा लिया और एलिया को क्यों स्पष्ट उठा लिया? என்னுடைய நம்பிக்கை, मेरी आशा, இது இயேசுவினுடைய 2 வருகையை சொல்லுவதற்கு. ये जो है प्रभु यीशु का 2 आगमन को दर्शाने के लिए. ஒன்று ரகசிய வருகை, एक गुप्त आगमन அது தெரியாது. जो दिखता नहीं. வயல்ல 2 பேர் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். खेती में 2 जन होंगे, एक उठा लिया जाएगा. 2 பேர் மாவரைப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 2 जन चक्की पीसेंगे, एक उठा लिया जाएगा. இது நடக்க வேண்டிய ஒரு ரகசிய வருகை. ये गुप्त आगमन है जो होने जा रहा है. ஆனால் இயேசு மறுபடியும் ஆகாயத்திலே வரும் பொழுது இன்னொரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும். परंतु जब प्रभु यीशु मसीह आसमान में होकर आएगा तब दूसरी एक झुंड उठा ली जाएगी. இயேசுவினுடைய 2 விதமான மறைமுக வெளிப்படையாக அவர் மேகத்திலே வரும்பொழுது எல்லாரும் அவரை பார்ப்பார்கள் என்கிற காரியத்திற்கு அடையாளமாய் எலியாகவும், அவர் ரகசியமாய் அவர்களுக்கு மட்டும் கேட்கும் சத்தம் அதற்கு அடையாளமாக ஈனோக்கையும் காண்பித்திருக்க கூடும். इसलिए हो सकता है हनोक और एलिया को इसलिए बताए ताकि एक प्रभु यीशु मसीह का गुप्त आगमन को दर्शाता है और दूसरा प्रभु यीशु मसीह का स्पष्ट आगमन को दर्शाता है. जब स्पष्ट आगमन होगी तब उसकी तुरी की आवाज सुनाई देगी. ஆனால் இதிலே மறைந்திருக்கிற ரகசியத்தை நாம் இப்போது வேகமாய் பார்க்க போகிறோம். परंतु इसमें छिपा भेद को जल्द से जल्द हम देखेंगे. பழைய ஏற்பாட்டிலும் ஒரு எலியா இருந்தான், புதிய ஏற்பாட்டிலும் ஒரு எலியாவின் ஆவியை பெற்றவன் வந்தான். पुराना नियम में एक एलिया था और नया नियम में एक एलिया का आत्मा प्राप्ति मनुष्य आया. ஆகவே புதிய ஏற்பாடின் அடிப்படையிலே 3 பேர். इसलिए नया नियम के मुताबिक 3 जन. ஆனால் மூன்றாவது ஆள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை, மரணத்தையே சந்தித்தார். परंतु तीसरा जन उठाने लिया गया बल्कि मृत्यु की सामना किया. இந்த ஏனோக்கு, எலியா, யோவான் ஸ்நானகன், ये हनोक, एलिया, यूहन्ना बपतिस्मा देने वाला, இந்த 3 பேரும் வருகை குறித்து ஏதோ நமக்கு சொல்ல விரும்புகிறார்கள். ये तीनों प्रभु के आगमन के बारे में कुछ हमें समझाना चाहते हैं. என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? क्या बतलाना चाहते हैं? नंबर 1, पहला, ஏனோக்கு எதை சொல்ல விரும்புகிறார்? हनोक क्या बतलाना चाहता है? எபிரேயருக்கு எழுதின நிருபம் इब्रानी की पत्री அதனுடைய 11வது அதிகாரம் 11वां अध्याय நமக்கு நல்ல தெரிந்த வசனம் 5வது வசனம். 5वां वचन. விசுவாசத்தின்
பாவத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஒரே ஒரு வார்த்தையில நான் சொல்லி விடுகிறேன். एक ही शब्द में मैं समाप्त करता हूं. இந்த ஏனோக்கு சபையினுடைய உள்ளான நிலைமையை குறிக்கிறவன். हनोकिया ने कलीसिया की भीतरी दशा को दर्शाता है. ஏனோக்கு பெரிய ஊழியம் செய்யவில்லை. हनोक ने कुछ बड़ा सेवा नहीं किया. சாட்சியை அறிவித்தான், சாட்சியாய் வாழ்ந்தான். जी हाँ, खुद गवाह बना और गवाही सुनाया. அதனால ஏனோக்கு என்பது சபையினுடைய உள்ளான நிலைமையை சொல்லுகிறது. इसलिए हनोकिया ने कलीसिया की भीतरी दशा को दर्शाती है. அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு தேவனுக்கு பிரியமாயிருந்தான். उसके उठा लिए जाने से पहले मानो वो परमेश्वर के लिए प्रीतिजन रहा. அதனால தான் நான் 3 செய்திகளிலும் அதை குறித்து அதிகமாய் நான் பேசினேன். इसलिए 3 संदेश में ज्यादातर मैं इसी का उल्लेख किया. அவருக்கு பிரியமாய் வாழுகிற சபை இருந்தால்தான் அது எடுத்துக்கொள்ளப்பட முடியும். जी हाँ, जो कलीसिया परमेश्वर का दृष्टि में उसे प्रसन्न करे वही कलीसिया उठा ली जाएगी. இரண்டாவது ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு குணம். दूसरा, हनोक का जीवन में एक स्वभाव थी जिसके बारे में देखेंगे. யூதாவின் நிருபம் यहूदा का पत्री, அதனுடைய அது ஒரே ஒரு அதிகாரம், அதனுடைய 15வது வசனத்தை 14-15 வாசிக்கலாம். एकमात्र अध्याय है, इसलिए 14 और 15 वचन को पढ़िए. வேகமா படிக்கலாம், जल्दी पढ़िए. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். ஏனோக்கு வாழ்ந்த காலத்துல எங்க பரிசுத்தவான்கள் 1000 இருந்தாங்க? हनोक के जमाने में कहां पर 1000 संख्या में संत लोग थे? எங்க சபை இருந்தது? उस समय कहां पर कलीसिया थी? முதல் வருகையே அவனுக்கு தெரியாது. प्रथम आगमन भी वो नहीं जानता था. ஆனால் இரண்டாவது வருகையிலே இயேசு பிரத்யேகமாய் வருகிற அந்த வருகை குறித்து அவன் முன்னறிவிக்கிறான். लेकिन दूसरे आगमन जहां पर प्रभु यीशु का स्पष्ट आगमन होता है, उस आगमन का वर्णन करता है. ஒரு சபைக்கு உள்ளே தேவையான 2 ரகசியங்கள் என்ன தெரியுமா? ये कलीसिया के भीतर 2 अनिवार्य चीजें होती है. क्या जानते हो? அந்த சபை உள்ளுக்குள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். कि ये कलीसिया भीतर ही भीतर परमेश्वर के दृष्टि में प्रसन्न करना है. அந்த சபை பூரண தரிசனத்தின் வெளிப்பாட்டை பெற்றதாய் இருக்க और வேண்டும். वो जो कलीसिया में परमेश्वर का परिपूर्ण उस காலத்திலிருந்து எந்த காலத்தை வெளிப்பாட்டை பெற்றிருந்தான்? देखिए किस जमाने में था और किस समय का प्रकटीकरण हासिल किया. உள்ளான மனிதனிலே அழகும் வெளிப்பாடும் ரொம்ப ரொம்ப அவசியம். भीतरी मनुष्यत्व में प्रकाशन और खूबसूरत बहुत जरूरी है. இதை ஆழமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே சபைகளிலே நம்மை இதை கடைபிடிக்க ஆரம்பித்தால், जिसे अपने जीवन में कलीसिया में बड़ी गहराई से इसकी पालन करेंगे, சோ உங்களுடைய முதலாவது பிள்ளைகள் ஊழியர்கள் கர்த்தருக்கு பிரியமா? आपका पहला लक्ष्य अर्थात हमारे परिवार, हमारे बच्चे, हमारी कलीसिया क्या परमेश्वर का दृष्टि में हम उसे प्रसन्न करते हैं? நம்முடைய ஊழியம் எத்தனை பெரியது என்று ஆண்டவர் பார்க்க போவதில்லை, நம்முடைய ஊழியம் எத்தனை பிரியம் என்று ஆண்டவர் பார்க்க போகிறார். परमेश्वर हमारी सेवकाई कितनी लंबी चौड़ी है नापेगा नहीं, बल्कि ये देखेगा हमारी सेवकाई उसके लिए कितना प्रीति रही. அதற்கு எதை அளப்பாராம்? और जिसके लिए क्या नापता है? வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 11வது அதிகாரம் 11 अध्याय 1வது வசனம். पहला वचन 11வது அதிகாரம் 1வது வசனம். 11 अध्याय का पहला वचन. பின்பு வைக்கோலுக்கு ஒப்பான ஊதுகோல் என்னிடத்திலே கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும், எங்க போ சொல்றாரு? தேவனுடைய ஆலயம் சபைக்கு நீ போ, அதையும் பலிபீடத்தையும், அதிலே இருக்கிற பலிபீடம் இருக்கிறதே, நான் அவர்களோடு பேசுகிற இடம், அவர்கள் பலி செலுத்துகிற இடம், நான் என் இருதயத்தை வெளிப்படுத்துகிற இடம், அதையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். தொழுது கொள்ளுகிறவர்களையும் எண்ணிப்பார் என்று சொல்லவில்லை, அளந்து பார். प्रभु ये नहीं कहता कि दंडोत करने वालों की संख्या गिन, बल्कि कहता कि उसे नाप ले.
God is not going to count the number. God is going to see how we are pleasing unto him. जी हाँ, परमेश्वर संख्या का गिनती नहीं करने जा रहे, बल्कि परमेश्वर ये देखने जा रहा है कि हम परमेश्वर का दृष्टि में कितना हम उसके लिए प्रीति हो। அதனால தான் ஆண்டவர் பிரிக்கும் பொழுது எப்படி பிரிக்கிறார்? ஆடையும் ஓனாடையும் அல்ல, வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் பிரிக்கிறார். इसलिए जब परमेश्वर जुदा करता है तब भेड़िया और बकरे को अलग नहीं करता, बल्कि बकरे और मेमने दोनों को अलग करता है। சோ வெள்ளாடு இடது பக்கமும் செம்மறியாடு வலது பக்கமும், यानी भेड़ दाएं तरफ और बकरे बाएं तरफ। तो செம்மறியாடு அவருக்கு பிரியமானதை செய்தது, வெள்ளாடு பிரியமானதை செய்யவில்லை. क्योंकि भेड़ जो परमेश्वर की इच्छा पूरा की और बकरा जो उसकी इच्छा पूरा नहीं की। பக்கத்துல காலை பிடிச்சு கேளுங்க, நீங்க வெள்ளாடா செம்மறியாடா? अपने बगल वालों से पूछो, भाई आप भेड़ है या बकरी है? நீ எந்த சாப்பாடு எந்த மட்டன் சாப்பிட போறீங்கன்னு கேட்கல. मैं ये नहीं पूछ रहा हूं कि आप कौन सी मटन खाने वाले हो या खाने जा रहे हो। நாளைக்கு மட்டன் போட போற எந்த மட்டன் வேணும்னு கேட்கல. मैं ये नहीं पूछ रहा हूं कल मटन खिलाएंगे कौन सा मटन चाहिए, நீங்க எந்த பக்கத்துல நிக்க போறீங்க, बल्कि आप किस तरफ उपस्थित होंगे, அதுல நிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? वहां उपस्थित होने के लिए क्या करना है। தேவன் வந்து அளக்கும் பொழுது ஆலயத்தை சபையை அளப்பார். जब परमेश्वर आएगा भवन को कलीसिया को नापेगा, பலிபீடத்தை அளப்பார். वेदिका नाप लेगा, அதிலே தொழுது கொள்கிறதற்கு நிக்கக்கூடிய போதகரை அளப்பார், விசுவாசியும் அளப்பார். और वहां पर दंडवत करने के लिए जितने भी उपस्थित सेवक है और विश्वासी है उन्हें भी नापेगा। பிரசங்கம் பண்ணுகிற என்னையும் அளப்பார், பிரசங்கத்தை கேட்கிற உங்களையும் அளப்பார். मैं जो प्रचार करता हूं मुझे भी नापेगा और तुम जो प्रचार सुनते हो तुम्हें भी नापेगा। அதனால் தான் ஈனோக்கை எழுதி வைத்திருக்கிறார். ஏனோக்கை इसलिए हनोक ने लिख कर रखा है। ஏனோக்கை குறித்து ஆதியாகமத்திலே விட்டிருக்கலாம், हनोक का विषय पर उत्पत्ति में छूटा होगा, ஆனால் எபிரேயரிலே கொண்டு வருகிறார், யூதாவிலே கொண்டு வருகிறார். परंतु इब्रानियों में लाता है, यहूदा में लाता है। சபைக்கு உள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஏனோக்கு அடையாளம். कलीसिया का भीतर कैसी होनी चाहिए जिसे बता रहा है हनोक। கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, கர்த்தரிடத்திலிருந்து பிரகாசமான வெளிப்பாடு உள்ள வாழ்க்கை. जी हाँ, परमेश्वर को प्रीति रखने का जीवन और परमेश्वर से प्रकाशन हासिल करने का जीवन। வெறும் எழுதப்பட்ட வார்த்தையினுடைய அறிவு ஒன்று செய்ய முடியாது, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையினுடைய வெளிச்சம் எனக்கு வேண்டும். सिर्फ ये लिखित वचन से कुछ हो नहीं सकता, बल्कि ये लिखित वचन की प्रकाशन हमें होना जरूरी है। இத சில பேர் தலையணை கீழ வச்சுக்கிருவாங்க. कुछ लोग क्या करते हैं, इसे अपने तकिया बना लेते हैं। तो அவங்க யோசிச்சாங்க, இது ஏன் வைக்கிறேன்னு கேட்டா நான் பீகார்ல இருக்கும்போது கேட்பேன், அப்பதான் था भाई आप बाइबल को सिराने क्यों रखते हो, तब लोग कहते थे भाई ये रखने पर भूत नहीं आएगा। நான் சொன்னேன், 50 பைபிள் வச்சீங்கன்னா கூட அப்படி ஒண்ணும் நடக்காது. लेकिन मैं कहता हूं अगर आप 50 बाइबल भी सिराने रख लेंगे तो भी आना तय है। ஆனா இதுல இருக்கிற ஒரு வார்த்தை எடுத்து இருதயத்துல வைங்க, அவன் வர மாட்டான். लेकिन इस बाइबल का एक वचन भी मन में रख लो, भूत आ नहीं सकता। हालेलुया, हालेलुया। உங்க கைகளிலே வேதாகம் இருக்கிறது, आपके हाथों में पवित्र शास्त्र मौजूद है, இருதயத்திலே வெளிப்பாடு இருக்கிறதா? क्या आपके हृदय में प्रकाशन है? இதுதான் ஆண்டவர் அளக்க போகிற காரியம். यही है वो तरीका, तौर तरीका जो परमेश्वर नापेगा। ஏன்? क्यों? ஏன் பரிசுத்த ஆவியானவரை 24 மணி நேரம் எதற்கு நமக்கு கொடுத்தார்? बताइए, पवित्र आत्मा 24 घंटे के लिए हमें क्यों दिया गया? சத்தியத்தை சொல்லி கொடுப்பதற்கு. इसलिए कि सच्चाई को हमें सिखलाने। அந்த சத்தியத்தை அவர் சொல்லி கொடுப்பதற்கு நம்ம நேரம் கொடுத்திருந்தோமா? क्या सच्चाई सिखाने के लिए, सीखने के लिए क्या हमने समय दिया? அங்க வட இந்தியாவுல நீங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பிரசங்கமும் 2-3 மணி நேரம் நடக்கும். उत्तर भारत में यदि आप सुनेंगे एक एक संदेश 2-2, 3-3 घंटे का होता है। அத பொறுமையா உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். क्योंकि वो लोगों को आराम से धीरे से समझाना है। ஒரு முறை என்னுடைய நண்பர், அவருடைய மிஷனரியா இருக்கிறாரு, அவர் சொன்னார், அண்ணே நீங்க வரும்போது ஞானஸ்தானம் கொடுக்கணும். एक बार मेरा मित्र, वो खुद मिशनरी है, उन्होंने कहा भाई जब आप आएंगे उस वक्त आप बपतिस्मा दीजिए। அது சரின்னு சொல்லி அந்த ஆராதனையை முடிச்சு நாங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஏற்கனவே பேப்டிசம் எடுத்த ஒரு தம்பி வந்தாப்ல. मैंने हाँ बोलकर जब वहां पर बैठा था तब वहां एक भाई आया जिन्होंने पहले से बपतिस्मा ले चुका था। அவர் சொன்னாரு, அண்ணே நான் பேப்டிசம் எடுத்துட்டேன், இனி ஆப்பிள் சாப்பிடலாமா அப்படின்னு. अब उन्होंने आकर पूछा, भाई मैंने बपतिस्मा तो ले लिया, क्या अब मैं सेब खा सकता हूँ? நான் சொன்னேன், பேப்டிசமுக்கும் ஆப்பிளுக்கும் என்னங்க சம்பந்தம்? तब मैंने पूछा, बपतिस्मा और सेब
दोनों का क्या मतलब है? இல்ல பாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாரு விலக்கப்பட்ட கனி அது ஆப்பிள் அது புசிக்க கூடாதுன்னு. तब उसने कहा नहीं नहीं, हमारे पासवान ने मुझे सिखाया जो इनकार किया गया फल था, क्या फल था? सेब, इसलिए सेब खाना नहीं चाहिए। நான் உடனே அவனை கூப்பிட்டேன், என்னடா கள்ள உபதேசம் சொல்லி கொடுக்குறியா? तब मैंने उसको बुलाया, भाई तुमने नकली उपदेश क्यों सिखाते हो? அவன் சொன்னான், பையா என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. तब उसने कहा, भाई क्या मैं बताऊं, मुझे कुछ समझ में नहीं आ रहा है। நான் இவனுக்கு வேத பாடம் எடுத்தேன். मैं इन्हें पवित्र शास्त्र का अभ्यास लिया। ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு மரத்தை காமிச்சாரு, இந்த பழத்தை சாப்பிடாதே, இது விலக்கப்பட்ட கனி நான் சொன்னேன். मैंने बताया कि आदम को परमेश्वर ने एक वृक्ष दिखाया और दिखाकर कहा कि इसका फल तू मत खाना क्योंकि खाने से मना है। ஆனா இவன் மட்டும் அந்த கேள்வியை பலமுறை கேட்டான், அது என்ன விலக்கப்பட்ட கனி, அந்த கனி எப்படி இருக்கும், அந்த கனியுடைய பேர் என்ன, என்னை விடவே இல்லை. मैंने जब सिखाया तब ये लड़का ने बार बार मुझसे पूछा, मुझे छोड़ने को तैयार नहीं, वो कौन सा फल है, वो कैसे होगा, वो खाने से क्या होगा, क्यों उसे मना किया गया? அடுத்த செஷன்ல ஒய்ஃப்ட்ட சொன்னா ஏதாவது ஒரு பழத்தை எடுத்துட்டு வாடி இவனுக்கு சொல்லி காமிச்சிருவானு. अगला सेक्शन में मैंने बोला, मेरा पत्नी से कहा आप कुछ फल लेके आ जाओ ताकि मैं उसे समझा सकूं। வீட்ல இருந்த ஆப்பிள் எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காங்க. तब उसने क्या किया, घर पे जो सेब था, सेब ले आकर दे दिया இதை போன்ற ஒரு பழம்னு और बताया इस जैसा सेब। तब उस व्यक्ति का मन में बैठ गया। அதை பிடிச்சி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். अब उसका मन में बैठ गया जो मना किया गया फल यही है, इसलिए बाद में उसको समझाना बहुत कठिन हो गया। அதனால நாம இப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல, வேதத்தினுடைய நல்ல வெளிச்சங்களை பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए ऐसी बातों के नहीं बल्कि पवित्र आत्मा की सहायता के द्वारा पवित्र शास्त्र के उत्तम அடையாளமாய் சொல்லப்பட்டான். दूसरा एलिया किसका लक्षण है? இது சபைக்கு வெளியே சபை என்ன செய்யும் என்பதற்கு எலியா அடையாளம். ये कलीसिया के बाहर अर्थात बाहर क्या होना है जिसका लक्षण है एलिया। எலியா செய்த மூன்று முக்கிய காரியங்கள் என்ன? एलिया ने 3 महत्वपूर्ण काम किया। क्या काम किया? முதல் காரியம், पहला काम, பைபிளிலேயே முதலாவது மரித்த ஒருவனை உயிரோடு கூட எழுப்பினது எலியா. बाइबल में अगर किसी ने एक मरा हुआ व्यक्ति को पहले जिलाया, कौन जिलाया? एलिया ने। அது ஆபிரகாம் காலத்தில் அல்ல, மோசேயின் காலத்தில் அல்ல, எலியாவின் நாட்களிலே விதவையின் சாரிபாத் விதவையினுடைய பிள்ளைதான் எழுதப்பட்ட உயிரோடு எழுப்பப்பட்ட முதலாவது அற்புதம். अब्राहम के जमाने में नहीं, मूसा के जमाने में नहीं, परंतु मरा हुआ किसी मुर्दे को जिलाया। अगर ऐसा कुछ पवित्र शास्त्र में उल्लेख है तो एलिया ने किया। उसने किसको किया? शारीबात विधवा के बेटे को जिलाया। இதனுடைய அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? புதிய ஏற்பாட்டு சபையிலே உயிர்த்தெழுதலின் வல்லமை அது செயல்படும். नया नियम की कलीसिया में पुनरुत्थान की सामर्थ्य कार्य जरूर करेगा। அதனால்தான் அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். इसलिए प्रेरित पुनरुत्थान के विषय में बड़ी मजबूती से गवाही दिए। புதிய ஏற்பாட்டு சபையிலே முதலா யார் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார்கள்? नया नियम की कलीसिया में सबसे पहले किसका पुनरुत्थान हुआ? எழுதப்பட்ட முதல் நபர் தபித்தா என்கிற தொற்காள். लिखा हुआ पहला नाम है तबीता नाम के दोरखा। சபை அப்போஸ்தலர் 2 உருவானது और कलीसिया की स्थापना प्रेरितों के काम 2 अध्याय में हुई। ஆனால் முதல் அற்புதம் உயிரோடு எழுப்பப்பட்ட அற்புதம் அப்போஸ்தலர் 9 நடந்தது. परंतु जी उठने का पहला चमत्कार प्रेरितों के काम पहला अध्याय में हुई। அதனுடைய எஃபெக்ட் என்ன தெரியுமா? उसका प्रभाव क्या था? அங்கு பேதுரு பிரசங்கமே பண்ணலை, முழு பட்டணமும் ஆண்டவரிடத்திலே திரும்பினது. वहां पर पतरस ने प्रचार तक नहीं किया, परंतु पूरी शहर परमेश्वर की ओर फिर गया। உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு ஊழியம் செய்வதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. करना नया नियम की कलीसिया का काम। இது நம்முடைய சரீரத்திலேயும் அது கிரியை செய்யும். ये हमारे शरीर में भी काम करता है। ரோமர் 8 12 10 11 12 13 வசனங்கள்ல रोमियो की पत्री 8 का 10 11 12 वचन में ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். प्रभु बड़ी स्पष्ट कहता है, மரித்தோரிலிருந்து இயேசுவை எழுப்பின அதே ஆவியானவர் वही आत्मा जिन्होंने मरे हुए में से यीशु को जिलाया உங்களுடைய சரீரங்களையும் உயிரோடு கூட எழுப்புவார். आपके देह को भी जिलाया। की शक्ति எந்த அற்புதத்தையும் செய்ய முடியும். किसी भी सामर्थ को कर सकता है। ஒரு 12 வருடங்களுக்கு முன்பு, करीब 12 साल के पहले ஒரு நாள் நான் என்னுடைய ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியில வந்தேன். एक दिन मैंने अपने ऑपरेशन कमरे से बाहर निकला। உடனே ஒரு நர்ஸ் ஓடி வந்தார்கள்.
சார் இன்னொரு எமர்ஜென்சி பேஷண்ட் வந்திருக்காங்க. तुरंत एक नर्स दौड़ कर आई और कहने लगी सर और एक इमरजेंसी पेशेंट आ गए. அவ பயங்கரமான அந்த மோஷன் ஸ்மெல் அடிக்குது. जिन्हें जो दस्त की बहुत ही दुर्गंध, அது அவர்களுடைய வயிற்றிலே ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அந்த ஆபரேஷனுடைய காயத்தின் வழியாய் மலம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. कि इतना दुर्गंध का कारण क्या था? उनके पेट में कुछ ऑपरेशन किया गया, लेकिन वो विफल होने के कारण वहां छेद से वो गंदगी बाहर निकली, जिसके चलते बदबू होने लगे. நான் போய் பார்த்தேன். मैंने जाकर देखा, அங்க பக்கத்திலே போக முடியல, அவ்வளவு ஸ்மெல். इतना बदबू कि बगल जाने को नहीं हुआ. 16-17 வயது பெண், வாலிப பிள்ளை, कि जवान लड़की கிட்டத்தட்ட மரித்து கொண்டிருந்தாள். लगभग मर चुकी थी. அதனால நேரத்தை அங்க வீணாக்க முடியல. வேக வேகமா என்னென்ன செய்யணும் எல்லா காரியங்களும் செய்தோம். इसलिए समय वहां पर व्यर्थ नहीं किया, जिद कर लिया. तो बीपी மத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆச்சு. और बीपी वगैरह सब धीरे धीरे बढ़ने लगा. அவங்கள கூட்டிட்டு வந்திருந்த அவங்க மாமாட்ட கேட்டேன் என்ன நடந்தது. और उनकी मामा जिन्होंने उसे बुला लाया, मैंने उनसे पूछा कि क्या हुआ. இது முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவள். तब वो जो लड़की मुसलमान धर्म के थी, அவள் டியூஷன் போன இடத்துல டியூஷனுக்கு வந்த டீச்சர் அவளிடத்திலே தவறாய் நடந்து 10வது வகுப்பு படிக்கிற பிள்ளையினுடைய வயிற்றிலே குழந்தை வந்து விட்டது. देखिए जहां पर वो ट्यूशन क्लास जहां पर सीखने को गई, वहां पर उसके टीचर उसके साथ गलत व्यवहार किया, जिसके चलते उसके पेट में तकलीफ हो गया. அவருடைய அப்பா देहांत पहले से हो चुका था. அதனால அவங்க அம்மா இந்த ஊருக்கு தெரிஞ்சா நம்முடைய முழு குடும்பம் அவமானமாகும்னு சொல்லி அவங்க மாமா வீட்டுக்கு 45 கிலோமீட்டர் தள்ளி அங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. इसलिए वो लड़की की मां सोची कि अब गांव में ये खबर फैल जाएगा तो हमारी बेइज्जती हो जाएगी. दूर उनके मामा के घर ले गई. அங்கு பயிற்சி பெறாத போலி மருத்துவர் ஒருவர் சொல்லிருக்கார் நானே எல்லாம் சரி பண்ணி விட்டுறேன். वहां पर अशिक्षित एक नकली डॉक्टर ने कहा कि मेरे पास लाओ, मैं सब कुछ ठीक कर दूंगा. மருந்து கொடுத்து பார்த்திருக்கார், குழந்தை வெளியில வரல. दवाई दिया लेकिन बच्चा शिशु बाहर नहीं आया. 2 நாள் கழிச்சு சொல்லிருக்கார் நான் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி. 2 दिन के बाद कहा कि अब ऑपरेशन करना पड़ेगा. உள்ள 5 மாத குழந்தை, अंदर कितने महीने का शिशु? 5 महीने का शिशु. எப்படி ஆபரேஷன் பண்ணாங்கன்னு தெரியாது. अब कैसे ऑपरेशन किया पता नहीं. ஆனால் ஆபரேஷனுடைய முடிவில அது குடலை வெட்டி விட்டார்கள். அதிலிருந்து மலம் இது வழியாய் வயிற்று வழியாய் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. लेकिन अंजाम इतना बेकार हो गया कि गलती में अतड़ी को फाड़ दिया और अतड़ी की जो गंदगी पेट में आने फैलने लग गया. நான் சொன்னேன் இவளை பிழைக்க வைப்பதற்கு 10 மணி நேரங்கள் நேரம் எடுக்கும். तब मैंने उनसे कहा अगर आपको बचाना है कम से कम 10 घंटे लगेंगे. அதற்கு பிறகு இவள் உயிரோடு இருந்தால் நம்ம ஆபரேஷன் செய்யலாம். उसके बाद अगर इसकी जान बच जाए तो फिर हम ऑपरेशन की तरफ जाएंगे. அடுத்த நாள் காலையிலே அவள் கொஞ்சம் பெட்டரா இருந்தால். अगला दिन सुबह थोड़ा सा दुरुस्त हुई. ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்துட்டு போயிருந்தோம் நானும் என்னுடைய நண்பரும். ऑपरेशन थिएटर में ले गए मैं और मेरा मित्र. तो அந்த வயிறு திறந்த உடனே என்ன தெரியுமா இருந்துச்சு? जैसे उसकी पेट हमने खोला, क्या था मालूम है? அந்த கர்ப்ப பைய 4 வெட்டி இருக்காங்க. जो गर्भाशय है, गर्भाशय को 4 टुकड़े में फाड़ दिए थे. தோலுக்கு போடுகிற அந்த ஸ்டிட்ச் போடுகிற தையலை வைத்து உள்ளே உள்ளதை தச்சிருக்காங்க. और पता है जो चमड़ी की सिलाई करते वो सिलाई वहां गर्भाशय पर उसी का सिलाई लगा दिया. அதோட கூட சேர்ந்து பக்கத்துல இருந்த சிறுகுடலையும் வெட்டி விட்டுருக்காங்க தெரியாம அங்க அங்க. और गलती से जो बगल में छोटी अतड़ी थी उस अतड़ी को भी चीर दिया. அந்த இடம் முழுவதும் அழுகி போய் கிடக்கிறது. कि देखा तो पूरा जगह पूरा सड़ चुका था. கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆபரேஷன். लगभग 4-5 घंटे ऑपरेशन जारी थी. 2 அடி சிறுகுடலை வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை. और अंजाम ऐसा भी बुरा हो गया, 2 फुट यानी छोटी अतड़ी को भी काट कर निकालना पड़ा. யூட்ரஸை கிட்டத்தட்ட ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயம். लगभग गर्भाशय को हटाने की नौबत आई. வேற वழி இல்லை. दूसरा कोई चारा नहीं. இவளை பாதுகாக்க வேண்டும். क्योंकि इसे बचाना है. எல்லாம் முடிந்தது. सब कुछ खत्म हुआ. 10 நாட்கள் எங்களோடு இருந்தால் நன்றாய் மாறிவிட்டாள். 10 दिन हमारे संग थी, उसकी दुरुस्त हो गई. तो ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல அவங்க வந்து உட்காருவாங்க. और प्रतिदिन आकर के प्रार्थना में बैठती थी. இயேசுவை பற்றி சொன்னோம். यीशु के बारे में सुनाया, ஜெபித்தோம். प्रार्थना किया. ஒரு மாதம் கழித்து மறுபடியும் வந்தாங்க. 1 महीना बीतने के बाद दोबारा आए. तो திரும்ப வர வேண்டாம் நாங்க சொல்லியிருந்தோம். फिर हमने कहा था कि दोबारा आप मत आइए. அவங்க போயிட்டாங்க. वो चले गए. இதுக்கு அப்புறம் 3 வருடங்கள் கழித்து, उसके बाद करीबन 3 साल के 3 बाद, இல்ல 6 வருடங்கள் கழித்து, 3 नहीं 6 बरस के बाद, ஒரு நாள் என்னுடைய நான் ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது மறுபடியும் என்னை பார்க்க வந்திருந்தால் ஒரு நல்ல வளர்ந்த வாலிப பிள்ளை. एक बार
जिस दिन मैं अस्पताल में था उस वक्त एक ढील डोल एक लंबी ऊंची लड़की मुझे मिलने आई तो கேட்டா அங்கிள் என்னை தெரியுதா? और आकर के पूछा, क्या अंकल आप मुझे पहचानते हो? இல்லை அம்மா எனக்கு தெரியலையே. मैंने कहा, नहीं बेटी मैं नहीं जानता हूं. அவளுடைய பெயரை சொன்னாள், ஆஷா காத்தூன். तब उसने अपनी नाम बताई, आशा कातू. எனக்கு நம்பவே முடியல, நீயா இவ்வளவு வளர்ந்திருக்கிறாய்? मुझे यकीन ही नहीं हुआ, क्या बेटी तू इतनी बड़ी हो गई? இல்ல ஒரு ரிப்போர்ட்ட பாருங்கன்னு சொல்லி தன்னுடைய எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வயிறுக்கு எடுத்ததை காண்பித்தாள். तब उसने ये कहते हुए मुझे एक एमआरआई रिपोर्ट दिखाई कि देखो ये मेरे पेट का एमआरआई रिपोर्ट है. அவ கேட்டா நீங்க எங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்க தானே? उसने मुझसे पूछे, आपने मेरा गर्भाशय को हटा दिया ना? ஆமா. जी हाँ. ஆனா இப்ப யூட்ரஸ் முழுசா உள்ள இருக்குது. लेकिन अब अंदर पूरा का पूरा गर्भाशय है. நான் சொன்னேன் எப்படி? मैंने पूछा ये कैसे हुआ? அவளும் சொன்னால் எனக்கும் அது புரியவில்லைதான். तब उसने भी कही, भाई मुझे भी समझ में नहीं आया. நீங்க சொன்னீங்க உனக்கு மாதவிடாய் வராது, திருமணம் நடந்தால் குழந்தை இருக்காது, ஆனால் உனக்கு ஜீவனை இயேசு தந்திருக்கிறார். आपने कहा था तुम्हें मासिक धर्म नहीं आएगा, लेकिन तुम्हें बच्चा भी हो नहीं सकता, लेकिन प्रभु परमेश्वर ने सिर्फ तुझे जीवन दान दिया है. நாங்கள் இந்த ஊரை காலி செய்து டெல்லி சென்று விட்டோம். उसने कही हम यहाँ गांव छोड़कर दिल्ली चले गए. ஆனால் அந்த இயேசுவை குறித்து சொன்ன அந்த புதிய ஏற்பாடை வாசிக்க ஆரம்பித்தேன். लेकिन यीशु के बारे में आपने जो बताए उस नया नियम को मैं पढ़ने लगी. லாசருவை 4 நாட்களுக்கு பிறகு அப்படியே உயிரோடு கூட எழுப்பினார் என்கிற கதை எனக்கு உற்சாகத்தை கொடுத்தது. और जो कहानी मैंने बाइबल में पढ़ी थी जहां पर लाजर को मरने के बाद चौथे दिन के बाद प्रभु यीशु ने जी उठा जिलाया, तब ये सुनकर मैं प्रोत्साहित हो गई. நான் வயிற்றிலே கை வைத்து ஜெபித்தேன், இயேசுவே அது உண்மையானால் எனக்கும் மறுபடியும் இந்த கர்ப்பப்பை வளர வேண்டும், நானும் திருமணம் செய்ய வேண்டும், எனக்கும் குழந்தை வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். तब वो कहानी पढ़ने पर मैं विश्वास करते हुए अपने पेट में हाथ रखा और कहा कि प्रभु यीशु अगर वो घटना सच है तो मेरे अंदर भी गर्भाशय उत्पन्न होना है और मुझे भी बच्चा होना है, और तू ही बताना कि तू शक्तिशाली है. வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. जैसे वर्ष बीतते गए, ஆனால் நான் ஜெபத்தை விடவில்லை. लेकिन मैंने अपनी प्रार्थना नहीं छोड़ी. திடீரென்று ஒரு நாள் மாதவிடாய் வந்தது. अचानक एक दिन मासिक धर्म आ गया. நான் அதிர்ந்து போய்விட்டேன். मैं हिल गई. ஒரு பெரிய ஆச்சரியத்திலே போய் ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று போனேன். और बड़ी आश्चर्यचकित होकर मैंने जांच करवाने गई. இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு அற்புதம் செய்தார். यीशु जीवित है और उसने मुझे चमत्कार किया. हालेलुया, हालेलुया. எலியாவுக்கு தெரியாது மரித்த பிறகு ஜெபிக்கலாம் என்று. एलिया नहीं जानता था कि मरने के बाद प्रार्थना कर सकता है, ஏனென்றால் மோசே ஜெபித்ததில்லை, क्योंकि मूसा ने प्रार्थना नहीं किया, ஆபிரகாம் ஜெயித்ததில்லை, अब्राहम ने प्रार्थना नहीं किया, அதுவரைக்கும் நடந்ததில்லை. तब तक ऐसी घटना हुई नहीं. அதை காட்டிலும் அவள் இஸ்ரவேலை சேர்ந்தவள் அல்ல அந்த விதவை. और बढ़ करके वो जो विधवा स्त्री थी वो इजरायली नहीं थी. சாரிபாத் ஊரை சேர்ந்தவள், இஸ்ரவேலை சேர்ந்தவள் அல்ல. सारीबात गांव की वो जो स्त्री इजराइल की महिला नहीं थी. எப்படி ஒரு புறஜாதி பெண்ணுக்கு இது நடக்கும் என்று எலியா யோசிக்கவில்லை. एलिया ने सोचा नहीं ये पराजय स्त्री के साथ कैसे हो सकता. எலியா முடிவு செய்தான், இது ஒரு புது காலம். ये पराई स्त्री के लिए कैसे हुआ. एलिया ने ठान लिया एक नया युग है. இது உயிரோடு எழும்புவதற்கு வல்லமை செயல்படும் காலம். जी हाँ, ये वो युग है जहां पर मुर्दे जी उठने का युग है. எனக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, मेरे प्रिय विश्वासियों, என்னோடு கூட ஊழியம் செய்கிறவர்களே, मेरे साथ मिलकर सेवा करने वालों, தைரியமாய் ஜெபியுங்கள். आप हियाव के साथ प्रार्थना कीजिए. வியாதிகள், பிசாசுகள், காரியங்கள், கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்வார். रोग, बीमारी, दुष्ट आत्मा, परमेश्वर महान कार्य करेगा. எலியாவின் நாட்களில் அதுவென்றால் கடைசி நாட்களிலே அதை காட்டிலும் தேவன் செயல்படுவார். अगर एलिया का युग में उतना हो सकता है, ये तो अंतिम दिन है, उनसे बढ़कर बड़े बड़े काम हो सकता है. அதுக்கு அடையாளமாகத்தான் எலிசாவையும் சேர்த்து காண்பித்தார். और जिसका लक्षण के तौर पे एलिसा को भी परमेश्वर वहां पर जोड़ दिया. அங்க எலிசா உயிரோடு இல்லை, எலும்பை தொட்டாலே ஜீவன் வந்தது. पता है एलिसा जिंदा नहीं था, बल्कि उसके हाथी लगने पर मुर्दे जिलाए गए. எலியா ஆதி காலத்து சபை, எலிசா கடைசி காலத்து சபை. एलिया आदि युग की कलीसिया और एलिसा नया नियम की कलीसिया. எலியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஊழியம் செய்தான். எலிசாவின் நாட்களிலே நாகமானும் புறஜாதியானும் சபைக்குள்ளே வந்தான். एलिया इस्राएलियों के लिए सेवा किया, परंतु एलिसा के दिनों में नामान और उसके लोग ने कलीसिया में प्रवेश किया. அல்லேலூயா. हालेलुया. எலியா காண்பித்தது
உயிரோடு கூட எழுந்த அந்த வல்லமை. और एलिया ने क्या दिखाया? जिलाने की शक्ति. இரண்டாவது அவன் காண்பித்தது, दूसरा उसने क्या दिखाया? யேசபேலின் ஆதிக்கத்திற்கு முடிவை கொண்டு வந்தான். येजबेल की शासन का अंत लाया. So, யேசபேலின் ஆவிக்கு முடிவை ஆரம்பித்து வைத்தது எலியாதான். अब येजबेल के अंत का शुरू किसने करवाया? एलिया ने. அதை பூரணமாய் முடிப்பதற்கு 3 பேரை ஆயத்தப்படுத்தி விட்டும் அவன் சென்றிருந்தான். और उसे पूरी तरह नष्ट करने के लिए 3 जन को तैयार करके चला गया. நேரம் போய் கொண்டிருப்பதனாலே 1 ராஜாக்கள்ல நீங்க 19வது அதிகாரத்தில் அதை வாசித்துக் கொள்ளுங்கள். समय बीत रहा है, इसलिए पहला राजाओं की किताब 19वां अध्याय में पढ़ लीजिए. तो கடைசி நாட்களிலே சபையிலே எந்த ஆவி செயல்படுமா? अंतिम दिनों में कलीसिया में कौन सी आत्मा काम करेगी? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்திலே பாருங்கள். प्रकाशित वाक्य की दूसरा अध्याय में पढ़िए. பைபிள்ல பலவிதமான ஆவிகள் பழைய ஏற்பாட்டிலே செயல்பட்டது. बाइबल में पुराने नियम में बहुत सारी आत्माएं काम की. அங்கே பார்வோனின் ஆவி செயல்பட்டது, அமலேக்கியரின் ஆவி செயல்பட்டது. वहां पर फिरौन की आत्मा काम की, अमलेकी की आत्मा काम की. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 2:20ல வாசித்து பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே கடைசி நாட்களிலே யேசபேலின் ஆவி வரும் என்று. परंतु प्रकाशित वाक्य का 2:20 में लिखा है अंतिम दिनों में कलीसिया के भीतर येजबेल की आत्मा आएगी. அதனால தான் எலியாவை அடையாளமாய் காண்பிக்கிறார், அதையும் முறியடிக்கும் சபை. इसलिए एलिया को परमेश्वर ने आदर्श दिखाया, लेकिन कलीसिया उस पर भी प्रबल हो जाएगी. அல்லேலூயா. हालेलुया. மூன்றாவது எலியா செய்தது என்ன? तीसरा एलिया ने क्या किया? 2 மனமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை, जो लोग दुचित में थे, 2 நினைவுகளினால் குந்தி குந்தி நடந்தவர்களை, जो लोग 2 विचार में चलते थे, ஒரே இருதயம் உடையவர்களாய் அவன் மாற்றி கொண்டு வந்தான். उन्हें एलिया ने एक चित्त में लाया. He brought a spiritual revival too. जी हाँ, उसने एक आत्मिक बहाल लाया. அதையும் கடைசி நாட்களிலே கர்த்தர் செய்வார். उसे भी अंतिम दिनों में परमेश्वर करेगा. அதுதான் எலியாவுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டது. जिसे एलिया के तुलना में कहा गया है. கவனிங்க, ஈனோக்கு சபைக்கு உள்ளே என்ன இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமானான். ध्यान दीजिए, हनोक कलीसिया के भीतरी चीज का एक लक्षण बना. எலியா சபையின் மூலமாய் வெளியே என்ன செய்யப்படும் என்பதற்கு 3 காரியங்களுக்கு அடையாளமானான். परंतु एलिया कलीसिया से कौन सी 3 चीजें प्रकट होना है उसका लक्षण बना. ஆனால் இரண்டாவது எலியாவாய் வந்த யோவான் ஸ்நானகன், परंतु बतौर दूसरा एलिया बनकर आया यूहन्ना बपतिस्मा देने वाला. இவன் தான் நம் நாட்களிலே இன்னமும் ஒரு காரியத்தை அதோடு கூட சேர்த்து செய்ய வேண்டும், அதற்கு அடையாளமாய் வந்தான். यही था जो हमारे युग में और एक काम करने के लिए आया, जिसका लक्षण बनकर आया. அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் தேவ சத்தமாய் இருந்தான். उसके विषय पर लिखा है मानो वो खुद परमेश्वर का वाणी था. 2 வசனங்களை வாசித்து முடிக்க போகிறோம். 2 वचन पढ़कर हम समाप्त करेंगे. லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 3வது அதிகாரம் 3 अध्याय 4வது 5வது வசனத்தை வாசிக்க. 3, 4, 5 வேகமாய் வாசிக்கலாம். 3, 4, 5. அப்பொழுது ஆ. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், ஆ. அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் ஆ. குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுவவரின் சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம். போதும். இவன் சொன்ன ஒரு காரியம், यहाँ पर एक बात बताई गई है. இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். यीशु के दूसरे आगमन के लिए तैयार हो. அவன் 1ஆம் வருகைக்கு தான் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தான். उसने पहले आगमन की तैयारी कर रहा था. ஆனால் அதே தான் நாம் 2ஆம் வருகையிலும் செய்ய போகிறோம். और उसी काम को दूसरे आगमन के वक्त भी हम करने जा रहे हैं. பாதைகள் செப்பனிடப்பட போகிறது. कि मार्ग ठीक किए जाए. ஆனால் 5வது வசனத்தினுடைய முதல் வரி, மாம்சமான யாவரும் ரட்சிப்பை காணுவதற்கு இந்த சபை முழு பிரயாசம் எடுக்க போகிறது. 5वां वचन की पहला पंक्ति में लिखा है सारे शारीरिक लोग उद्धार प्राप्त करने के लिए ये कलीसिया उनके लिए मार्ग ठहरना है. ஊரெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லி
गांव गांव जाकर सुसमाचार सुनाकर, அறிவிக்கப்படாத இடங்களிலெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி, जहां कहीं सुनाए नहीं गए वहां जाकर के सुसमाचार सुनाकर, சந்திக்கப்படாத மக்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி, जहां कहीं लोगों से मुलाकात नहीं की गई जाकर के सुसमाचार सुनाकर, போக முடியாத இடங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு போ, जहां कहीं पहुंच नहीं सकता वहां सुसमाचार ले जाकर सुनाकर, மாம்சமான யாவருக்கும் இந்த ரட்சிப்பின் செய்தியை அறிவிப்பதுதான் இதனுடைய பிரதான பணி. सारे प्राणियों को ये उद्धार का सुसमाचार सुनाना ही ये उद्धार का महत्वपूर्ण काम है. இயேசுவை அறியாதவர்கள் எத்தனை இருளிலே எத்தனை நரகத்திற்கு அருகாமையில் இருக்கிறார்கள். आपको पता है कितने लोग जो प्रभु यीशु को नहीं जानते अधोले के बगल में है स्थित है. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவருடைய சாட்சியை சொன்னார். मेरा एक जाने माने एक मित्र ने अपनी गवाही बताया, அழுதார். रोया. என்ன காரியம்? பாலம் கான்ட்ராக்ட் கட்டுகிற வேலையை செய்கிறவர். कौन था? वो जो पुल बनाने का कॉन्ट्रैक्ट काम करता था, ஆனால் அதிலே வந்த நஷ்டம், लेकिन उसमें नुकसान, அது நிமித்தம் ஒரு ஜோசியர் சொன்ன காரியம், और नुकसान के कारण एक ज्योतिषी ने कहा நீ நரபலி கொடுக்க வேண்டும் என்று. कहा कि तुझे कुर्बान देना होगा. தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் தன்னுடைய கடைசி பிள்ளையையே நரபலியாய் கொடுத்தார். उसने क्या किया? अपने बीवी को पता चलने नहीं दिया, बल्कि अपना छोटा बच्चा को कुर्बान कर दिया. கடைசியிலே கண்டுபிடித்தார்கள். आखिर पता लग गया, என்னால் அவரே ஒரு பித்தம் பிடித்தவரை போல மாறி போனார். क्योंकि वो खुद एक पागल सा बन गया. 3 நாட்கள் அந்த குடும்பமே உடைந்து போயிருந்தது. யார் என்னுடைய பிள்ளையை, ஏனென்றால் பிள்ளையை நரபலி கொடுத்து தலை இல்லாத பிணத்தை எழுந்திருந்தார்கள். क्योंकि 3 दिन उन्हें पता नहीं चला क्योंकि बच्चे का नरसंहार किया गया था, उसका सिर धड़ से अलग कर दिया गया. 3 நாட்கள் இவர் குடித்து குடித்து உட்கார்ந்திருந்தார். और 3 दिन पी कर बैठ गए थे. 4வது நாள் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. चौथा दिन वो कंट्रोल नहीं कर पाया, அதனால குடும்பத்திலே அவரை அடித்தார்கள். इसलिए परिवार के लोग उसे पिटाई किए, வெளியே தள்ளினார்கள். घर से बाहर निकाल दिए. எல்லாவற்றையும் விட்டு விட்டு சொன்னார். सब कुछ छोड़ करके कहा. எப்படி சொன்னார்? क्या कहा? பல நாட்களுக்கு பிறகு சுவிசேஷம் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. क्योंकि काफी दिनों के बाद उसे सुसमाचार सुनाया गया. அப்பொழுது அழுதாராம். तब उसने रोया. இயேசு மரித்தார் என்பது சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு தெரிந்திருந்தால், यीशु मरा करके कुछ सालों के पहले अगर मुझे पता चलता, நான் என்னுடைய பிள்ளையை இழந்திருக்க மாட்டேன். तो मैं अपने बच्चे को नहीं गवाया होता. நான் நேசித்த பிள்ளையை யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னான் என்று நான் நரபலி கொடுத்து விட்டேன். मेरा प्रेमी बच्चे को किसी ज्योतिषी का कहने पर मैं उसका नरसंहार नहीं किया होता. இன்றைக்கு கிராமங்களில் அலைந்து திரிந்து சுவிசேஷ ஊழியத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். आज ही वही व्यक्ति गांव देहातों में जाकर सुसमाचार की सेवा भी कर रहे हैं. இயேசுவை பற்றி தெரியாததினாலே மரணத்திற்கும் நரகத்திற்கும் பாதாளத்திற்கும் அருகிலே ஓடுகிறவர்கள் 1000 உண்டு. यीशु के बारे में नहीं जानने के कारण नरक क्या है, स्वर्ग क्या है, अधोलोक क्या है पहचाने बिना बहुत सारे लोग नरक की ओर दौड़ रहे हैं. இயேசுவினுடைய இந்த சுவிசேஷம் நம்முடைய கையிலே இருக்கிறது. यीशु का सुसमाचार हमारे हाथों में है. இயேசுவினுடைய 1000 வருட அரசாட்சி சீக்கிரமாய் வரப்போகிறது. यीशु का 1000 वर्ष का राज्य आने जा रहा है. ஆனால் இயேசு யார் என்றே தெரியாது. लेकिन लोग नहीं जानते कि यीशु कौन है. இந்த 1000 வருட அரசாட்சியிலே யார் போக போகிறார்கள் தெரியுமா? ये 1000 साल के राज्य में कौन जाएंगे पता है? கடைசி வசனம், आखिरी वचन. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். प्रकाशित वाक्य का 20वां अध्याय का 4था वचन को पढ़िए. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அவர்கள் யார்? இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும், இயேசுவை பற்றி சாட்சி சொன்னவர்கள், தேவனுடைய வசனத்திற்காய் வாழ்ந்து சாதித்தவர்கள், சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும், நெருக்கப்பட்டு உபத்திரவமான இடங்களிலே அவருடைய கழுத்துகள் வெட்டப்பட்டு சிறை சேதம் செய்யப்பட்ட பொழுதும், மிருகத்தையாவது அந்தி கிறிஸ்துவையாவது அதனுடைய சொரூபத்திற்கு அடையாளமான யாதொன்றையாவது வணங்காமல் தங்களுடைய நெற்றியில் கையில் முத்திரை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியினால் தன்னை கலப்பட பண்ணாமல் தன்னை காத்து கொண்டிருந்தவர்கள், இவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல்.
இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். யார் உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறார்? कौन पहले उठा लिए जाएंगे? யார் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாற போகிறார்கள்? कौन पहला पुनरुत्थान का भागीदार बनेगा? சாட்சியாய் வாழ போகிறவர்கள், जो गवाही का जीवन बिताए, சாட்சியை அறிவித்தவர்கள், जो लोग जिन्होंने गवाही सुनाए, சிறைச்சேதம் பண்ணப்பட்டாலும் கர்த்தருக்காய் சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவித்தவர்கள், चाहे सिर क्यों न कटवाए गए परंतु परमेश्वर के लिए हिम्मत बांधकर सुसमाचार सुनाने वाले। இந்த சாயந்திர வேளையிலே தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார். इस सांझ के समय पर परमेश्वर आपसे कहता है, என் ஜனமே, हे मेरी प्रजा, உங்களுக்காய் 1000 வருட அரசாட்சிக்கு நான் எல்லா ஆயத்தங்களும் செய்திருக்கிறேன். आपके लिए 1000 साल की हुकूमत के लिए मैंने सब कुछ तैयार किया हूं। ஆனால் என் இருதய துடிப்பு என்ன தெரியுமா? परंतु मेरा हृदय का धड़कन क्या है जानते हो? மாம்சமான யாவரும் தேவ ரட்சிப்பை காண வேண்டுமே. सारे प्राणी परमेश्वर का उद्धार को देखना है, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமே. सुसमाचार को सुनाना है। எத்தனை நாட்கள் இந்த வசனத்தை பெற்ற நீங்கள் इस जो वचन को पाए हुए आप कितने दिन? ஒரு சிலராவது அறிவிக்கப்படாத இடங்களுக்கு நாம் போக வேண்டாமா? क्या ऐसे जगह पर हम में से कोई ना जाए जहां पर सुसमाचार नहीं सुनाया गया है? இந்தியாவிலே இருக்கக்கூடிய 146 கோடிகளிலே 139 கோடிக்கு பரிபூர்ண சுவிசேஷம் தெரியாது. और भारत में कुल मिलाकर 1,46 करोड़ लोग हैं, जिनमें से 1,39 करोड़ लोगों को सुसमाचार नहीं मालूम है। ஒவ்வொரு வருடமும் 70,000 பெண்கள் குறைந்தபட்சம் வேறு வழி இல்லாமல் தங்களுடைய சரீரத்தை விற்று பிழைக்கக்கூடிய விபச்சாரத்திற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். प्रति वर्ष कम से कम 70,000 महिलाएं उनके जीने का कुछ उपाय नहीं, जिसके चलते अपने शरीर बेचकर गंदा काम में शामिल होते हैं। இயேசு இல்லை, यीशु नहीं, வாழ்க்கை தெரியாது, जीने का उपाय नहीं पता। ஒரு முறை ஒரு ஜெப கூட்டத்துக்கு இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு ஜெப கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். आखिर एक बात बोलकर समाप्त करूंगा। एक बार मैंने एक प्रार्थना मंडली में गया। இது போல ஒரு பெரிய கூட்டம், इस प्रकार की एक बड़ी मंडली, ஒரு 3000 பேர் வந்திருந்தாங்க. लगभग 3,000 लोग शामिल थे। ஜெபம் முடிந்து நாங்க எல்லாரும் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பாஸ்டரோட प्रार्थना समाप्त होकर पासवान के साथ हम जाने की तैयारी में थे। இந்த ஓரத்துல ஒரு வயதான ஒரு ஐயா ஏங்கி அழுதுட்டு இருந்தாரு. इस किनारे में एक बुजुर्ग भाई तड़प तड़प कर रो रहे थे। பாஸ்டர் சொன்னார், அவரை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போயிருவோம். पास्टर ने कहा ठीक है, अब उनके लिए प्रार्थना करके हम जाएंगे। அவர் பக்கத்துல போன போது சொன்ன பொழுது, ஏன் அழுகுறீங்க? उनके बगल में गए और पूछा, भाई अब क्यों रो रहे हो? என்ன பிரச்சனை? உங்களுக்காக ஜெபிக்கிறோம். आपकी समस्या क्या है? हम आपके लिए प्रार्थना करेंगे। எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. तब उसने कहा, भाई मुझे कोई समस्या नहीं, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், मेरा परिवार का उद्धार होना है, என் ஊர் ரட்சிக்கப்படணும், मेरा गांव का उद्धार होना है। அப்புறம் தான் சாட்சியை சொன்னாரு. तब उन्होंने अपनी गवाही बताया। பிசினஸ் செய்யக்கூடிய சாகு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், जो धंधा करने वाला साधु उनके परिवार के थे। அவர் சொன்னார், எங்க நஷ்டம் ஆனதுனால எங்க ஊர்ல நான் ரொம்ப சோகமா இருந்தேன், கடன்காரனா மாறி இருந்தேன். उसने कहा इतना नुकसान हो गया इसलिए मैं बहुत ही निराशजनक हो गया था और बहुत सारे कर्ज ले चुका था। என்னுடைய மனைவி கூட என்னை மதிக்க மாட்டாள், और मेरी पत्नी भी मेरी इज्जत नहीं करती थी। ஒரு காசு சம்பாதிக்க வழி இல்ல, நீலா ஆம்பளையான்னு கேட்டிருக்காங்க. और मुझे देखकर वो कहती थी, तू कौन सा पुरुष है जो 1 रुपया कमाने का लायक ही नहीं। ஒரு நாள் எங்க ஊருக்கு ஒரு சாது வந்தாரு. एक दिन हमारे गांव में एक साधु जी आया। அந்த சாதுட்ட சொன்னேன். उस साधु जी से मैंने कहा, அவர் சொன்னார், ஒண்ணு இல்ல பேட்டா, நீ வந்து டெய்லி என் காலை கழுவி இந்த தண்ணியை குடி போதும். उसने कहा, बेटा कुछ करने की जरूरत नहीं, अब मत डरो, प्रतिदिन आप मेरा पैर धो लो, धो के उस पानी को पी लो। அவர் சொன்னார், சில நேரம் இவர் செருப்பு போடாம நடப்பாரு. तब वो कहते थे, कई बार वो जो साधु जी बिना चप्पल के चलते थे ना, அதுல மண்ணு மத்த எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும். तो उनके पैर में धूल मिट्टी सब लगे होते हैं। நான் ஒரு முறை சாது இதை கழுவிட்டு நான் மறுபடி கழுவி ஒரு நல்ல தண்ணியா எடுத்துக்கிடட்டுமான்னு கேட்டேன். मैंने एक बार पूछा, साधु जी मैं एक बार धो लेता हूँ, उसके बाद दोबारा धोकर उस अच्छा पानी को ले लूं क्या? அவர் சொன்னார், இல்ல பேட்டா, முதல் தண்ணியை குடி, அப்பதான் சீக்கிரமா சரியாகும். तब उसने कहा, नहीं बेटा, पहला पानी जिससे तुम धोओगे उस पानी को पी लो, तब तुम्हें जल्दी से जल्दी ठीक होंगे। அவர் சொன்னார், பல நாள் குளிக்காத சாது வேற. और इसके साथ साथ वो जो साधु जी कई दिनों से स्नान भी नहीं किया, அவருடைய கால்ல மண்ணு களிமண்ணு, उनके पैर में मिट्टी लौंदे, அத கழுவுன தண்ணியை தான் இத்தனை நாள் குடிச்சிட்டு இருந்தேன். उनके पैर धोकर जो पानी आता था उस पानी को इतने दिनों से मैं पीता था। வாந்தி வரும், उल्टी आती थी ஒமட்டும்,
और उल्टी आने जैसा होता था, ஆனா வேற வழி இல்ல, கடன் பிரச்சனை மாறுறது இருக்கு. लेकिन दूसरा कोई चारा नहीं कर्ज की समस्या से छुटकारा पाने। ஆனா ஒரு மிஷனரி வந்து சுவிசேஷத்தை சொன்னாரு. उस वक्त एक मिशनरी आकर सुसमाचार सुनाया, என் வாழ்க்கையே மாறிச்சு. तब मेरा जीवन बदल गया எனக்கா எல்லாவற்றையும் சுமந்த இயேசு இருக்கிறார் என்று சொல்லி, और मेरे लिए सब कुछ निभाने वाला प्रभु यीशु मसीह है करके। ஆனா இப்ப எனக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு. लेकिन अब मेरे अंदर एक बहुत डर है, எங்க சொந்தக்காரங்க இன்னும் வரல, मेरे रिश्तेदार अब तक नहीं आए, ஊர்ல உள்ள மக்கள் வரல. मेरे गांव के लोग अब तक उद्धार नहीं पाए। அவங்க எல்லாம் 1 மாசம் 2 மாசம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க சொன்ன காரியம் இது. और उद्धार पाने के बाद 1 महीने 2 महीने के बाद उन्होंने ये बात बताए। எத்தனை வருடங்களா இயேசுவை குறித்து பேசுகிறோம், कितने सालों से हम यीशु का चर्चा करते हैं, எத்தனை கன்வென்ஷன்கள், कितने कन्वेंशन, இயேசுவினுடைய சத்தம் என்னுடைய இருதயத்தை தொடவில்லையோ? क्या यीशु की आवाज मेरी हृदय को नहीं छुआ? ஆபிரகாமே, என்னுடைய சகோதரனிடத்தில் யாரையாவது அனுப்பும், அவர்கள் இங்கே வரக்கூடாது என்று அழுத ஐஸ்வர்யவானின் சத்தம் என் காதுகளில் விழவில்லையோ? क्या उस धनवान के आवाज आपके कानों में गूंजा नहीं, जिसने अब्राहम से कहा कि अब्राहम मेरे भाइयों को बचाने के लिए आपने यहां से किसी को भेजो? இந்த சுவிசேஷத்தை எப்படியாகிலும் கிரேக்கருக்கும் யூதருக்கும் நான் அறிவிக்க வேண்டும் என்று ஓடி முடித்த பவுலினுடைய வாழ்க்கை நம்மை தூண்டவில்லையோ? क्या पौलुस की जीवन की कथा हमें प्रोत्साहित नहीं किया कि किसी तरह मैं जाकर के यूनानियों को और इब्रानियों को प्रभु यीशु मसीह का सुसमाचार सुना दूं? மொழி தெரியாது, பாஷை தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் 12,000 மைல் தூரம் படித்த மேதை பணக்கார வீட்டிலே பிறந்தவன், அவன் நடந்த காரியம் நம்மை தூண்டவில்லையோ? आपको पता है, जिन्हें भाषा नहीं मालूम थी, जिन्हें संस्कार नहीं मालूम था, लेकिन फिर भी 12,000 किलोमीटर दूर दूर तक जाकर प्रभु की बातों को सुनाया। क्या उसकी बातें हमें प्रोत्साहित नहीं कर रहा है? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். आइए हम सब खड़े हो जाएं। இதே கிருபாசன சபையை சேர்ந்தவர்கள், திசையன் விலை பகுதியைச் சேர்ந்த ஒரு விசுவாசி, इसी कृपासनम कलिसिया के तिसेन विले इलाका के एक विश्वासी, அங்க பீகாரிலே ரோத்தாஸ் என்கிற ஒரு மலை இருக்கிறது, யூபி பீகாரிலே, அதுல இன்னமும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். वहाँ यूपी बिहार के बीच में रोहतास नाम के एक पहाड़ है स्थित है, वहाँ पर आज भी सेवा कर रहे हैं। நயா ஜீவன் மிஷனரி ஊழியங்கள் என்கிற பெயர்ல नया जीवन मिशनरी सेवकाई के नाम से। அவருடைய முதல் மனைவி நாகர்கோயிலை சேர்ந்தவர்கள், और उनकी पहली बीवी नागरकोइल की थी, நர்ஸ் அவர்கள். वो नर्स है, 3 பிள்ளைகள் இருந்தாங்க. जिनके 3 बच्चे। ஒரு நாளிலே மஞ்சள் காமாலையிலே மருந்து எடுக்க முடியாமல் அங்கேயே இறந்து போனார்கள். एक दिन कामला के चलते दवा न मिलने के कारण वही उनकी देहांत हो गई। 3 சின்ன குழந்தைகள், 3 जिनके छोटे छोटे बच्चे थे, 5 வயது, 3 வயது, 2 வயது, जिनका उम्र 5, 3, 2 साल के। எல்லாரும் சொன்னார்கள், பிள்ளைகளுக்காவது நீ சவுத்துக்கு வந்துருங்க. अब सभी लोगों ने कहा कि कम से कम अपने बच्चों के बदौलत आप आ जाइए, ஏனென்றால் மூளையை பாதிக்கக்கூடிய மலேரியா வியாதி அந்த மலையிலே உண்டு. क्योंकि बेजा पर प्रभावित करने वाले मलेरिया बीमारी उस पहाड़ में है, விஷ பாம்புகள் உண்டு, और जहरीले सर्प है, கடினம். बहुत मुश्किल। ஆனால் அவர் சொன்னார், கோதுமை மணி நிலத்திலே விழுந்த பிறகு மறுபடி வர முடியாது. परंतु उसने कहा, एक बार गेहूं का दाना जमीन पर गिर गया तो वो दोबारा वहां से आ नहीं सकता। சமீபத்தில் அவரை சந்திக்க போயிருந்தேன். हाल में मैंने उनसे मिलने गया। கிட்டத்தட்ட 45 கிராமங்களை இயேசுவின் இடத்திலே நடத்தி இன்னமும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். लगभग 45 गांवों को प्रभु यीशु मसीह में लाकर आज भी उनकी सेवा जारी है। இந்தியாவினுடைய மூலை முடுக்குகளிலே, நேபாளினுடைய மூலை முடுக்குகளிலே தேவ ஜனம் சுவிசேஷத்தை வேகமாக எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள். भारत के कोने कोने पर, नेपाल के कोने कोने पर प्रभु यीशु मसीह का सुसमाचार को तेज रफ्तार ले जा रहे हैं। हम எல்லாரும் கண்களை மூடலாம். आइए हम सब आंखें बंद करें। இயேசு வருகிறார். यीशु आ रहा है। மாரநாதா, मारानाथा, என் ராஜா வருகிறார். मेरा राजा आ रहा है। எனக்கு எல்லா விதமான காரியங்களுக்கும் ஈடுகட்டி கிரீடத்தை தரும்படியா என் ராஜா வருகிறார். मेरे हर एक कामों के बदले में मुझे इनाम देकर मुझे मुकुट पहनाने के लिए राजा आ रहा है। அவரோடு கூட அவர் அளிக்கும் பிரதிபலன் வருகிறது. उसके साथ मुझे इनाम भी आ रहा है। ஆனால் அவரிடத்திலிருந்து வருகிற ஒரு சத்தம், लेकिन उसके पास से एक आवाज भी आ रही है, மாம்சமான யாவரும் ரட்சிப்பை காண வேண்டுமே, सारे प्राणी लोग उद्धार को प्राप्त करना है। எலியாவை போல நீ எழும்புவாயோ? एलिया
एलिया के नायक क्या तू नहीं उठेगा? யோவான் ஸ்நானகனை போல சத்தமாய் மாறுவாயோ? क्या यूहन्ना बपतिस्मा देने वाले के नहीं थे तो आवाज ना बनेगा? இயேசு வருகிறார். எல்லாரும் கண்களை यीशु आ மூடலாம். रहा है, सभी आंखें बंद करें. அவருடைய முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற வேண்டுமே. उसके पहला पुनरुत्थान में सहभागित होना है. 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெற வேண்டுமே. 1000 साल के शासन में सहभागित होना है. சாட்சியாய் நான் எழும்ப வேண்டுமே. हम गवाह के तौर पर खड़े होना है. சிறை சேதம் பண்ணப்பட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமே. सिर क्यों न कटवाए जाए तो भी सुसमाचार सुनाना है. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். आइए सभी लोग आवाज उठाकर प्रार्थना करें. பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा இந்த சாயந்திர வேளையிலே, इस सांझ की समय पर, இந்த ராத்திரி வேளையிலே इस रात की समय पर உங்களோடு கூட பேசுகிறார். आपके साथ बातें किया है. அவருடைய பலத்த வல்லமை உங்களை கொண்டு வெளிப்படுத்த விரும்புகிறார். उसने अपने मजबूत ताकत आपके द्वारा प्रकट करना चाहता है. இன்றைக்கு உரிய ஏனோக்கு நீங்கள்தான். आज के हनोक तुम ही हो. இன்றைக்கு உரிய எலியா நீங்கள்தான். आज के एलिया तुम ही हो. இன்றைக்கு உரிய யோவான் ஸ்நானகன் நீங்கள்தான். आज के यूहन्ना बपतिस्मा देने वाला तुम ही हो. ஆண்டவரிடத்திலே பூரணமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். संपूर्ण तौर पे समर्पित करके प्रार्थना करेंगे. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். राजा आ रहा है, तैयार हो जाओ. அந்த பாடல் வரிகளை பாடி நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க போகிறோம். इस गीतों की पंक्ति गाकर समर्पित करें. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். सारे तराई भर जाए. மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். पहाड़ चट्टान ढहा दिए जाए. கோணலானவை நேராக போகிறது. टेढ़े मेढ़े ठीक हो जाने वाले, ராஜா வருகிறார். क्योंकि राजा आ रहा है. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. प्रभु से कहो, யோவான் ஸ்நானகனாய் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. यूहन्ना बपतिस्मा देने वाले की समानो. நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், உம்முடைய வல்லமை, இயேசுவே உம்முடைய அழைப்பின் வல்லமை. हे प्रभु तेरे सामर्थ्य. வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். प्रभु आपसे पूछता है, இந்த நாளின் ராத்திரியை நாம் ஜெபத்தோடு அல்ல தீர்மானத்தோடு முடிக்க போகிறோம். आज इस रात प्रार्थना के साथ नहीं बल्कि निर्णय के साथ समाप्त करना है. ஏனோக்கை இந்த தலைமுறையிலும் தேடுகிறார். हनोक को परमेश्वर इस पीढ़ी में ढूंढ रहा है. எலியாவுக்கு தேடுகிறார். एलियाओं को ढूंढ रहा है. யோவான் ஸ்நானகனை தேடுகிறார். यूहन्ना बपतिस्मा देने वालों को खोज रहा है. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். आइए सभी अपनी आंखें बंद रखें. நான் எப்படியாயிலும் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். कि मैं किसी भी तरह सुसमाचार सुनाऊंगा. அது எங்களுடைய ஊருக்கு பக்கத்திலே இருக்கலாம். चाहे हमारे गांव के बगल में क्यों ना हो. ஒருவேளை தேவன் அழைத்தால் வட இந்தியாவிலே இருக்கலாம். या तो परमेश्वर यदि मुझे बुलाए तो उत्तर भारत में क्यों ना हो. கிருபாசன சபையின் மூலமாகவே நீங்கள் வரலாம். कृपासनम संस्था के द्वारा आप जा सकते हो. ஆண்டவருடைய அழைப்பை நான் தர விரும்புகிறேன். प्रभु के बुलावा को मैं हासिल करना चाहता நான் हूं. ஆவியிலே உணர்கிறேன். मैं आत्मा में महसूस करता हूं. அழைக்கப்பட்ட அநேகர் இந்த இடத்திலே உண்டு. बुलाए हुए बहुत सारे स्थान पर है. தேவனுக்காய் சத்தமாய் எழும்ப வேண்டிய அநேகர் இந்த இடத்திலே உண்டு.
परमेश्वर के लिए आवाज बनकर उठने वाले बहुत सारे यहाँ पर मौजूद हैं। நீங்கள் தைரியமாய் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். आप हियाव के साथ अपने हाथ उठाएं இந்த சுவிசேஷத்தை நான் கொண்டு செல்லுவேன். कि मैं सुसमाचार ले जाऊंगा, அது எங்கு வேண்டும் என்றாலும் சரி, चाहे कहीं भी क्यों ना हो, என்னுடைய சொந்த ஊருக்கு பக்கத்து ஊராய் இருக்கலாம், अपने गांव के पड़ोस गांव में क्यों ना हो, வட இந்தியாவாய் இருக்கலாம், या उत्तर भारत क्यों ना हो, ஏதோ ஒரு தேசமாய் இருக்கலாம், या किसी भी एक देश क्यों ना हो, ஆனால் சுவிசேஷம் போயாகி வேண்டும். लेकिन सुसमाचार को ले जाना है, ஏனென்றால் இயேசு வர வேண்டும். क्योंकि यीशु आना है। ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காய் ஜெபித்து முடிக்க போகிறோம். समर्पण करने वाले अपने दोनों हाथों को उठाइए, हम आपके लिए प्रार्थना कर समाप्त करेंगे, பரலோகம் பார்க்கட்டும் உங்கள் அர்ப்பணிப்பை. ताकि आपके समर्पण को स्वर्ग राज्य देखे। அதற்கேற்ற வல்லமையை தேவன் தரட்டும் உங்களுடைய கரங்களிலும் வாய்களிலும். इसके उचित सामर्थ्य और ताकत परमेश्वर आपके हाथों में प्रदान करे। உயிர் தெழுந்த வல்லமையோடு கூட இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் தேவன் உங்களை எழுப்பட்டும். पुनरुत्थान की शक्ति के साथ सुसमाचार सुनाने के लिए परमेश्वर आपको खड़ा करे। சாந்தா ரீபா ரக்கரமா தரபலரா ஈ ரபி சந்தல மிராக்கரமியாதலரா. நல்ல தகப்பனே, நீ சொன்ன வார்த்தையின்படி நான் வசனங்களை விதைத்திருக்கிறேன். अच्छे पिता, आपके कहने के मुताबिक मैंने वचनों को बोया हूँ। உம்முடைய ஜனங்களை சந்தித்ததற்காய் நன்றி. आप अपने प्रजा से मिला इसलिए धन्यवाद। இந்த கிருபாசனம் சபையில் இருந்து ஆயிரங்களை எழுப்பும். एक कृपासनम कलीसिया से हजार संख्याओं में खड़ा कीजिए। சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் மேலும் தேவ முத்திரை விழுவதாக. जिन्होंने सुसमाचार सुनाने का निर्णय लिया, उन प्रत्येक जन पर परमेश्वर का मोहर छपवाए जाए। தங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றட்டும். अपनी जिम्मेवारी को निभाए। கிராமங்களை சந்திக்கட்டும், गांव गांव को जाकर मिले, நகரங்களை சந்திக்கட்டும், शहर शहरों में जाकर मिले, சந்திக்கப்படாத மாநிலங்களை சந்திக்கட்டும், जहां कहीं नहीं मिले वहां जाकर के मिले, சந்திக்கப்படாத தேசங்களை சந்திக்கட்டும். जिस देश में जाकर नहीं मिले वहां जाकर के मिले। இந்த கன்வென்ஷன் ஒரு பெரிய அசைவை உண்டாக்கட்டும். ये कन्वेंशन बहुत बड़ा बेदारी को लावे। இது அப்போஸ்தலர் 13வது அதிகாரமாய் மாறட்டும். ये कन्वेंशन प्रेरितों का 13वां अध्याय बने। பவுலும் பர்னபாசும் எழும்பட்டும் சபையிலிருந்து. इस कलीसिया में से पौलुस और बरनबास खड़े हो जाए। தேசத்தை அசைக்கிற மிஷனரிகள் எழும்பட்டும். देश को हिलाने वाले मिशनरी खड़े किए जाए। தேசங்களை அசைக்கிற மிஷனரிகள் எழும்புவார்களாக. राष्ट्रों को हिलाने वाले मिशनरी खड़ा किए जाए। கர்த்தருடைய பலத்த கரம் இவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. प्रभु के मजबूत हाथ इनके संग रहे। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते अच्छे पिता, आमीन।